அருள்மிகு திரிபுர சுந்தரி உடனாய மருந்தீஸ்வர பெருமானுடைய திருவருளை முன்னிட்டு கொண்டு தேவாசிரிய மண்டபத்தில் விட்டிருக்கின்ற அடியார் பெருமக்களாகிய உங்கள் அனைவர் திருவடிகளையும் வணங்கிக் கொண்டு இன்றைய நாள் சிந்தனையை தொடங்குகின்றேன். தொடர்ந்து ஞான வேள்வி நிகழ்ந்து வருகின்ற இந்த தேவாசிரிய மண்டபத்தில் இன்றைய நாள் வள்ளல் பெருமானை அடிப்படையாக கொண்டு அருட்பெருஞ்சோதி அகவலை சிந்திக்கின்ற நாள். வள்ளல் பெருமானுடைய அருட்பெருஞ்சோதி அகவலின் தொடக்கப் பகுதியை வள்ளல் பெருமான் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரை ஒரு கடவுள் தன்மையை விளக்குகின்ற 3 அடிப்படைகளில் ஒரு தொகுப்பு சிந்தனையை நாம் சிந்தித்து வருகின்றோம். அதிலே கடவுள் பற்றிய கொள்கைகளில் கடவுளை பற்றிய ஆராய்ச்சியாகவே இருக்கின்ற சிந்தனைகளை சொல்லுகின்ற வகையில் கடவுள் பற்றிய ஒரு விரிவான விளக்கத்தையும், அதனைத் தொடர்ந்து நம்முடைய பிறப்பு அடிப்படையில் எப்படி நம்மால் உணரப்படுகின்ற கடவுள் அனுபவத்தில் ஒரு உயர்ந்த கடவுள் தன்மையை நாம் முடிவு செய்கிறோம் என்பதை விளக்குகிற வகையிலும், அதனைத் தொடர்ந்து இந்த உலக அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையும் உலகப் பொருள்களுமாக எப்படி நாம் கடவுளை அனுபவிக்கின்றோம் என்பதை பற்றியும் தெளிவாக விளக்குகின்ற 3வது பகுதியாக நாம் அதை சிந்தித்து வருகின்றோம். அதில்தான் சென்ற வாரத்தில் 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவலை பொருளாராய்ச்சி முறையிலேயும் ஒரு அனுபவ முறையிலேயும் எப்படி நாம் தெரிந்து கொள்ளலாம் என்பதாக அதை விரிவாக நாம் சிந்தித்தோம். அதனுடைய தொடர்ச்சியாகத்தான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்ற அகவல், அதனைத் தொடர்ந்து அவ்வியம் ஆதி ஓர் ஆறும் தவிர்த்த பேர் அவ்வியல் வழுத்தும் அருட்பெருஞ்சோதி என்ற அகவலும் அமைகின்றது. ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம் ஆகிய அருட்பெருஞ்சோதி என்பது நாம் தொடக்கப் பகுதியிலே சிந்தித்த ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெருஞ்சோதி என்பதற்கு வேறாக உணர்கின்ற அனுபவம். அதாவது கடவுளை பற்றிய அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் என்பது எப்படிப்பட்ட உயர்ந்த அல்லது முடிவான இலக்கணம் உடையது என்பதை ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் என்பதாக சொன்ன வள்ளல் பெருமான் இங்கே உலகிய இயலில் நம்முடைய அனுபவமாக ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி என்பதன் மூலமாக விளக்குகிறார். நாம் ஏற்கனவே விரிவாக சிந்தித்திருக்கிறோம். ஆனாலும் இந்த 1 என 2 என 1 2 என இவை அன்று என விளங்கிய அருட்பெருஞ்சோதியை தொடர்ந்து இந்த உலக இயல் அனுபவமாக இதை நீங்கள் எப்படி புரிந்து கொள்ளுவீர்கள் என்பதுதான் இதனுடைய அடிப்படை. அதாவது நான் அடிக்கடி அந்த அறிகின்ற முறைமையை சொல்லுகிற வகையில் ஒரு அடிப்படை சொல்லுவேன். என்ன என்றால், ஏற்கனவே ஒரு அமைப்பில் ஒரு திட்டத்தில் சொன்னதை அதே விளக்கத்தை மறுபடியும் நாம் இன்னொரு விளக்கத்திலேயும் கொண்டு வந்து, அதாவது எங்கெங்கெல்லாம் நமக்கு ஒரே விளக்கத்தை திருப்பி திருப்பி நாம் இணைக்க முடியுமோ அப்படி இணைக்காமல் எந்த ஒரு கருத்தின் அடிப்படையில் அதை நாம் விளக்க வேண்டும் என்பதை முடிவு செய்துவிட்ட பிறகு இன்னொரு இடத்தில் வரும்பொழுது அதிலே அதையே மறுபடியும் நாம் அதை இணைப்பது என்பது பொருத்தமாக இருக்காது. அதனால தான் தொகுப்பு சிந்தனை என்பதாக நான் சொன்னதுக்கு காரணம், வகை பிரிக்கிறார். முதல் வகையில்
கடவுளை பற்றியே எந்த மாதிரி எல்லாம் விளக்கங்கள் வந்திருக்கின்றன, அல்லது கடவுளை பற்றிய ஆராய்ச்சி எப்படியெல்லாம் சென்றிருக்கிறது, அதிலே எந்த மாதிரி கடவுள் தன்மை என்பது இருக்கிறது, அல்லது அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய தன்மை என்பதாக நாம் சொல்ல வருவது எது என்பதாக சொல்லுகிற இடத்திலெல்லாம் அருள் சிவநெறிசார் அருட்புற நிலை வாழ் அருள் சிவபதியாம் அருட்பெருஞ்சோதி ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கி அருட்பெருஞ்சோதி இகநிலை பொருளாய் பரநிலை பொருளாய் அகமர பொருந்தி அருட்பெருஞ்சோதி, இவைகளெல்லாம் அந்த அடிப்படையில் வரும். ஆனால் இங்கே பிறந்து உலகத்தில் அனுபவிக்கிற நம்முடைய அனுபவ அறிவிலே எப்படி நாம் அந்த கடவுள் தன்மைகளில் உயர்ந்த தன்மை அடைகிறோம், அதுதான் அது இருக்கிற விஷயம். சென்ற வாரத்தில் கூட நாம் அதை பற்றி சொன்னோம். கடவுள் என்ற பெயரில் நிறைய கடவுளர்களை நாம் வச்சிருக்கிறோம். இதெல்லாம் கடவுள் தான். இதை கடந்து கடவுள் என்பதாகவே அடைகிற தன்மைக்கு நாம் வர்றதுங்கிறது தான் நம்முடைய என்னது கடவுள் கொள்கையை அடைகிற முறை. அதில் தான் நாம் எந்த அளவுக்கு இங்கே நமக்கு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது கடவுள் கொள்கையை பற்றி இப்போ ஒரு இன்னைக்கு ஒரு நூல் கிடைக்கிறது, அல்லது இன்னைக்கு ஒரு அருளாளர் வரார் அப்படின்னு வச்சுங்களேன், உலகத்தில் எல்லா நாடுகள்லையும் இது உண்டா, இது அனுபவிக்க முடியுமா முடியாதா அப்படின்ற கேள்வி வரும்பொழுதுதான் அதுக்குரிய பதிலை தர்ற இடம்தான் இந்த ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிறது. இன்னும் சில சிக்கல்லாம் இங்கே தான் உங்களுக்கு விடுபடும். என்ன விடுபடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ எனக்கு 8-2 அரியணை பட்டி மண்டபம் ஏற்றினை மாணிக்கவாசகர் சொல்கிறார். அங்கெல்லாம் எனக்கு படிக்கலை, எனக்கு தெரியாது, இருந்தாலும் எனக்கு நீ அனுபவத்தை கொடுத்தாய், நானேயோ தவம் செய்தேன், சிவாய நம என பெற்றேன் அப்படின்லாம் மாணிக்கவாசகர் சொல்கிறார்ல. அதே மாதிரி திருக்கழுகுன்றத்தில் என்னுடைய வினை ஒத்து போகலை, இருந்தாலும் எனக்கு கணக்கிலா திருக்கோலம் காட்டினாய் அப்படின்னு திருக்கழுகுன்றத்தில் சொல்கிறது. இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மாணிக்கவாசகர் ஒரு அமைச்சராக இருந்தவர், அவருக்கு படிப்பறிவு இல்லாமல் இல்லை, ஒரு கணக்கு தொழிலோ அல்லது ஒரு நிர்வாக திறமையோ இல்லாமல் இல்லை. ஆனால் நான் அதெல்லாம் ஒன்றும் தெரியாதவன் அப்படின்னு அவங்க சொல்லும்போது அது ஒரு எதுக்காக சொல்கிறது, ஒரு சமாதானத்துக்காகவும் அவர் அதை சொல்லலை. அதில் என்ன அடிப்படை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எங்களுக்கு இந்த முப்பொருள் உண்மையாக நான் உலகத்தை படித்து வச்சுலாம் நான் ஒன்று அனுபவிக்கலைன்னு அர்த்தம். அதுக்கு இந்த 8-2 அரியணை பட்டி மண்டபம் ஏற்றினை அப்படின்னா தத்துவ விளக்கம் நாம் அதுக்கு கொடுக்கறது, இதனுடைய அடிப்படை என்ன அப்படிங்கிறதுலாம் உங்களுக்கு தெரியும். ஆவு அறியா அறிவில் இடைமகன் 8-2 உருவான லிங்கத்தே நட்டம் புதல்வா நவில கேள் சிட்டன் சிவாய நம எனும் எழுத்தால் அவாய மர நின்று ஆடுவான் இப்படிலாம் உங்களுக்கு உண்மை விளக்கம்லாம் வருது. உண்மை விளக்கம் மாணிக்கவாசகர் இது எல்லாமே இந்த 8-2 அப்படிங்கிறதெல்லாம் பேசுது இல்லை. அப்போ அதுக்கெல்லாம் கேள்வி கேட்கும்போது தான் நம்ம என்ன பதில் சொல்கிறோம், மந்திர அர்த்தம். மந்திர அர்த்தம் சொல்கிறப்ப எதுக்கு அது மந்திர அர்த்தன்றப்போ சிவைய நம என்பது தான் சிகாரம் என்றால் அகரம், வகரம் என்றால் உகரம். ஆ என்பது தமிழில் எண்கணக்கில் 8, உகரம் 2. இந்த 8-2 அறியாத எண்ணை பட்டி மண்டபம் ஏற்றினாய் அப்படின்னு அவர் சொல்கிறது. ஆ ஊ அறியா அறிவில் இடைமகன் நம்ம சொல்கிறது. இதெல்லாம் அதுக்கான அர்த்தம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம்ல. அது என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள்லாம் கடவுளை அனுபவிக்கும் போது எப்படி அனுபவிப்பீங்கன்னா, உங்களுக்கு ஒரு மீட்டர் ஸ்கேல் கொடுத்தாச்சு. எந்த மீட்டர் ஸ்கேலு? உலகம், கடவுள், அருள், ஆன்மா, ஆணவம், கண்மம், மாயை இப்படிப்பட்ட பொருள்களாக இருக்கின்றது. இதில் நான் என்கிற ஆன்மா இந்த நான் என்று சொல்லுவதற்குரிய ஆணவத்தை விட்டுவிட்டு கடவுளை அனுபவித்தால் இதுதான் பிறப்பினுடைய முடிவு அப்படின்னு 5 எழுத்தை முறைப்படி அது தெரிந்து கொண்டு அதுக்கப்புறம் அது கடவுளை அடையும். அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதுனால அது. ஆனால் இது தெரியாதவங்க கடவுளை அடைவாங்களா அடைய மாட்டாங்களா, அல்லது வேறு நாட்டில் பிறந்தவங்க அடைவாங்களா அடைய மாட்டாங்களா அப்படிங்கிறது தான். அதுக்கு அடைய முடியாது அப்படிங்கிறது அர்த்தம் இல்லை. ஒருவேளை கடவுளை அடைந்ததை பற்றி சரியான விளக்கம் எங்கே கிடைக்குதுன்னா தமிழில் கிடைக்குது, தமிழ்நாட்டில் கிடைக்குது அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அடைவதற்கு எல்லாருக்கும் அதில் என்ன உண்டு, உரிமை உண்டு. அதுக்கு உரிய இடம்தான் ஆதாரம் அல்லது ஓதாது உணர்ந்திட ஒளி அளிக்கிற கடவுளுடைய வரலாறு. ஏன்னா அது அவர்களுடைய
ஏதோ இந்த திட்டமிட்டு படித்து உலகத்தை வரையறுத்து அதுக்குள்ள அவர்கள் வந்து செயல்படுகிற விஷயம் இல்லை. இன்னும் கூட மாணிக்கவாசகர் சொல்லுவார், என்ன சொல்லுவார்னா, முக்தி நெறி அப்படின்னு அவர் இதை பேசி, அதாவது நான் வந்து முக்தி நெறினா என்னன்னு தெரியாம மூடர்களோடு இருக்கிறேன், எனக்கு பத்தி நெறி அறிவித்து பழவினைகளை ஒழித்தான் அப்படின்னு அவர் சொல்றாருல்ல. அதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்படிதான் கடவுளை அடையணும் அப்படிங்கிற மாதிரி திட்டவட்டமா கடவுளை பத்தி எனக்கு சொல்லி அதுல நான் வரல அப்படின்னு அர்த்தம். ஆனா திருஞான சம்பந்தரை கேட்டீங்கன்னா அப்படி இல்லை. அவர் தெளிவா சொல்லுவார், இது கடவுள், இது வந்து உன்னோட வினை, இது உன்னோட ஆணவம், இதெல்லாம் நீ ஒழிச்சிட்டு வினையை ஒழிச்சிட்டு கடவுளை இப்படி அடையணும். அதனாலதான் வந்து வேதம் நான்கினும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயன்னு அவர் சொன்னது, இருமையின் ஒருமைன்னு சொன்னதெல்லாம் என்ன காரணம்னா, இதுக்கெல்லாம் இதாம்ப அர்த்தம், இந்த அர்த்தத்தை தெரியாம உனக்கு நீ என்ன பண்ண போற அப்படின்னு அவர் கேள்வி கேட்டார். ஏன் அவர் அர்த்தம் சொன்னாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருஞான சம்பந்தர் மற்றவங்க எல்லாம் தப்பா சொல்லிக்கிட்டு இருக்கிறதுனால அர்த்தம் சொல்ல வேண்டிய நிலவரம் வருது. இப்ப நேரா இப்ப நம்ம என்ன சொல்லுவோம், இப்ப மனிதன் வாழறதுக்கு வழி இல்லாதப்போ வந்து என்ன பண்ண வேண்டியிருக்குது, சூழ்ச்சி பண்ண வேண்டியிருக்குது. இல்லை ஏதாவது அதுக்கு எந்த வாழ்க்கை முறையை வாழணுமோ அதுக்கு ஏதாவது படிச்சு கிடிச்சு எதையாவது பண்ணி அவன் வந்து சம்பாதிக்க வேண்டிய நிலவரம் வருது இல்லை. அப்போ நீங்க வந்து இப்படி இருக்கணும்பா அப்படின்னு நம்ம அதுக்கு வந்து ஒரு வாழ்க்கை முறை, அதுக்கு ஒரு ஒழுக்கம், அதுக்கு ஒரு அறம், அதுக்கு ஒரு பண்பாடுலாம் நம்ம சொல்றோம்ல. அப்ப இந்த தவறு வரும்பொழுது அதை மடைமாற்றி இது ஒழுங்கான விஷயம், இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு சொல்ல வேண்டிய கட்டாயம் திருஞான சம்பந்தருக்கு வருகிறது. ஆனால் அது இல்லாமலும் என்ன, எனக்கு எதுவும் தெரியாமலும் நான் சரியான இடத்துக்கு வந்தேன் அப்படின்னு ஒரு ஆள் சொல்லியிருக்கிறார். அவர் தான் நம்ம மாணிக்கவாசகர்னு பார்க்கிறோம். அவர் தான் வந்து எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, 8 தெரியாது, 2 தெரியாது, 9 தெரியாது, அதெல்லாம் ஒன்றும் தெரியாது அப்படின்னு சொல்றார். அப்ப என்ன நாம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஓதாது உணர்தல் அப்படிங்கிறதுக்கான இடம் தான். இப்போ ஓதாது உணர்தல்னா, நான் எனக்கு வந்து கல்விக்கூடம் போகாமலே எனக்கு தெரிகிறது, இதான் விஷயம். தானே ஓதாது உணர்தல். ஆமா, என் ஓதிய கல்வியும் அதெல்லாம் வந்து தாமே பெற வேலவர் தந்ததனால், அது போகலனாலும் நான் போய் படிக்கிறது அப்படின்னு என்ன ஒரு சிக்கல்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படிக்கிறதுன்னு வந்த உடனே நம்ம பள்ளிக்கூட ஞாபகம் வந்துடுது. அன்னைக்கு எதுல படிச்சாங்க அப்படின்னா, ஒரு பரம்பரையா யாராவது ஒருத்தர் வித்வான் இருப்பார். இன்னைக்கும் வடமொழிக்கு அப்படிதான், சாமவேதி, அப்புறம் திரிவேதி, துதிவேதி, சதுர்வேதின்னு இருப்பாங்க. சாமவேதி அல்லது அதர்வன வேதி அப்படின்னா அந்த வேதத்தை அவர்கிட்ட தான் நீங்க போய் கத்துக்கணும். அதுல அவர் வந்து ஒரு பெரிய வித்வானா இருப்பார். அதுக்குள்ள எல்லாத்தையும் அவரு மனப்பாடமா அதுல அவர் சொல்றதுதான் பதில், அதுல அவர் தான் வந்து எக்ஸ்பர்ட். அவர் தான் வந்து அதுல எங்கெங்க சந்தேகம் வருதோ எப்படி எப்படி உச்சரிக்கணும் அதெல்லாம் அவர் சொல்லுவார். அதுல அவர் ஒரு வேதம் தெரிஞ்சவரை அந்த வேதத்தோட பேர்ல சொல்லுவாங்க. 2 வேதம் தெரிஞ்சவரை துவிவேதிம்பாங்க. அதுக்கப்புறம் 3 வேதம் தெரிஞ்சவர் திரிவேதிம்பாங்க. அதுக்கப்புறம் 4 வேதம் தெரிஞ்சவரை சதுர்வேதிம்பாங்க. இது ஒரு முறை போய் படிக்கிறது. இதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நான் அப்பா அம்மா கற்றுக் கொடுத்து நான் வாழற இடத்துல தெரிஞ்ச மொழியில் இருக்கிறத நானா ஒப்பிக்கிறது. இது ஒரு ஓதிய கல்வி. இதெல்லாம் தாண்டி இப்ப நீங்களாம் படிச்சிருக்கிறீங்களா அப்படின்னு நம்ம கேட்டா என்ன பதில் சொல்லுவோம்? இப்போ சில பேர் ரோட்ல போறான், இது நிறைய பேர் படிச்சுட்டு அவன் என்ன பண்றதுன்னு தெரியாமலேயே வந்து ஒரு பைய ஒண்ணு மாட்டிக்கிட்டு அடுத்த மேல இடிக்கிறது, அப்புறம் அடுத்தவன் மூஞ்சை கிழிக்கிறது, அதுக்கப்புறம் நிக்க தெரியாம நிக்கிறது, அவன் கஞ்சா அடிச்ச மாதிரியே பஸ்ல போறது வர்றது, இது மாதிரி நிறைய பேர் வாழ்ந்துட்டு இருக்கான்ல. அவனா சம்பாதிக்கிறான், அவன் இன்ஜினியர் தான், எல்லாம் தான். ஆனா அவன் படிச்சவன் சொல்றமா? அவன் ஒரு மாடு மாதிரி சம்பாதிக்கிறான், அவன் படிச்சவனாயா? அவனுக்கு நடைமுறையே தெரியலன்னும்ல. அப்ப நடைமுறையே தெரியல, மக்கள் சமுதாயத்துல வந்து நாம எப்படி வாழணும்னு தெரியலனாலும் படிச்சவனுக்கு என்ன கொடுக்கல, படிச்சவன் நாம பேர் கொடுக்கல. அப்பதான் என்ன வரும்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சது இப்போ நீங்க கூட வச்சீங்களேன், இவ்வளவு சொற்பொழி, இவ்வளவு பாட்டு தெரியும், வந்து இவ்வளவு விஷயம் தெரியும், சரி பாட்டு தெரியுது, நமக்கு இவ்வளவு விஷயம் தெரியுது, நம்ம எப்படி நடக்கிறது என்னன்னு கேட்டா எதுல தெளிவா இருக்கிறதுன்னு கேட்டா, நான் இருக்கிற முறை தெளிவுதான், நான் ஒன்றும் கெட்டவன் கிடையாது, ஆனா எனக்கு இதுதான், இப்படித்தான், இப்படி மட்டும்தான் அப்படின்னு தெளிவா ஒண்ணு சொல்லணும். அது வர்றதுக்கே என்ன ஆகும், நான் இப்படி மட்டும்தான், இது மட்டும்தான் அப்படின்னு ஒரு விஷயமா நின்னாதான் நான் போற பாதை சரியா இல்லையான்னு தெரியும். இப்ப வந்து நீங்க வந்து எந்த வழியில போனாலும் பீச்சுக்கு போய் சேர்ந்துடலாம் சார், பாண்டிச்சேரியில அப்படின்னு சொல்லுவாங்க வச்சுக்கலாம். நீ போய் சேர்றது பீச்சு தான், ஆனா பீச்சில் நீ போக வேண்டிய இடத்துக்கு போவியா அப்படின்னு கேட்கறப்ப நீ போய் நிக்கிற இடம் வேற தானே. 1000 ரோட்ல நீ போலாம், நீ போய் நிக்கிற இடம்
எல்லா ரோடும் வந்து இந்த மூலையில வந்து நின்னா அது முக்கோணமா தானே இருக்கணும், ரோடு நேரா இருக்காது இல்ல. அப்ப என்ன பண்ணுவோம்னு கேட்டீங்கன்னா, நீங்க போற பாதையும் இருக்கிற சேர்ற பாதையும் எந்த இடத்த போய் சேர்றன்னு தெளிவா சொல்லணும். பொதுவில் சொன்னா நான் இப்ப சில பேர் அட்ரஸ் சொல்லுவான், சென்னைன்பா. சென்னைன்னா நீ எந்த இடத்துல இருக்கிற முதல்ல சொல்லியா? சென்னை தான் எல்லாரும் இருக்கிறது, திருவான்மூரும் சென்னை தான், அம்பத்தூரும் சென்னை தான். அதுக்கு நான் அதுக்குள்ள பாண்டிச்சேரி போய் சேர்ந்துடலாம், திருவான்மூர்ல இருந்து அம்பத்தூர் போய் சேர்றதுக்கு இன்னும் நேரம் நிறைய ஆகும்பா எனக்கு, அதனால விடு அப்படின்னு நம்ம சென்னைன்றதுக்காக அது பக்கத்துல யாருக்கும் சொல்ல முடியாது. அந்த மாதிரி திட்டவட்டமாக அறிவித்தல் அப்படிங்கிறது எப்போ வரும்? அதுதான் இந்த ஓதாது உணர்தல் அப்படிங்கிற ஒரு அடிப்படை. உங்க எல்லாருக்குள்ளேயும் அது வந்து தனித்தனி விஷயம் கிடையாது. நீங்க படிச்சு வந்தாலும் படிக்காம வந்தாலும் ஓதாது உணர்தல் அப்படிங்கிற விஷயம் வந்தாதான் ஆதார ஞானம் வருதுன்னு அர்த்தம். இது உண்மையிலே இது எதுக்கு வந்த கண்ணி அப்படி, எதுக்கு வந்த அகவல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு ஆதார ஞானம். நீங்க உடனே ஆதாரத்தை சென்று நிராதாரத்தை நிறுத்தனை கும்பிடு என்று உந்தி பெற அப்படின்னு ஒரு பாட்டு ஒன்று இருக்கும். அது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இப்போ உடனே இந்த யோகா தினம் சார் நீங்க அதையும் சேர்த்து என்ன சொல்லுங்க அப்படின்லாம் கேட்டுருவீங்க. அதாவது வந்து உடம்புல இப்போ நம்ம உயிர் வாழ்கிறோம் அப்படின்னு சொன்னா நமக்கு மூக்கும் ஆதாரம், காதும் ஆதாரம், வாயும் ஆதாரம், தலையும் ஆதாரம், மலக்குடலும் ஆதாரம், மலவாயும் ஆதாரம். குறைஞ்சபட்சம் மலவாய் வேலை செய்யலைன்னா மொத்தமும் மூளை இருந்தும் புரோஜனம் இல்லாத போயிடும். வந்து எல்லாமே நமக்கு என்னது, இந்த உயிர் வாழ்க்கைக்கு எதையும் நாம விட முடியாது. அதுல ஒன்றும் எதையாவது விட்டுட்டு நீங்க வாழலாம் அப்படின்னா நீங்க விடுற மாதிரி வர்றதுதான் என்ன பண்ண முடியும். நகை அதிகமா வளர்ந்தாதான் வெட்ட முடியும், முடி அதிகமா வளர்ந்தாதான் வெட்ட முடியும். விடாத மாதிரி இருக்கிறத நீங்க வெட்ட முடியுமா? வெட்ட முடியாது. இப்போ எது உங்களுக்கு அது நீங்க ஒழிக்கிறதுக்கு இடம் தருதோ அதை தான் நீங்க ஒழிக்க முடியும். ஒழிக்கிறதுக்கு இடம் தராத எந்த ஒன்னையும் நீங்க என்ன பண்ண முடியாது, ஒழிக்க முடியாது. ஒருவேளை உங்களுக்கு அது நோயா இருந்தா அறுத்துக்கிறது எடுத்து போடலாம், அவ்வளவுதான் விஷயம். ஆனா உடம்பினுடைய எந்த பகுதியும் நமக்கு என்ன கிடையாது, தேவையில்லாதது, ஆதாரம் இல்லாதது. நாம உயிர் வாழறதுக்கு ஆதாரம் இல்லாதது நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா உங்க காது வளைஞ்சிருக்கிற வளைவிலிருந்து, காதுக்குள்ள இருக்கிற அத்தனை சுழியிலிருந்து, தொப்புளுக்குள்ள இருக்கிற சுழியிலிருந்து எல்லா, அதாவது என்ன சொல்றது, அத்தனை வளைவுகளும் கூட, வளைவிலிருந்து, நெளிவிலிருந்து, தொலையிலிருந்து எல்லாத்துமே உங்களுக்கு என்ன இருக்குது, ஒரு அடிப்படை இருக்கிறது. அந்த அடிப்படையில வேலை செஞ்சுதான் நாம உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இது எல்லாமே நமக்கு, இதுதான் வள்ளலாருடைய. வள்ளலாரை பொறுத்த வரைக்கும் நீங்க எந்த ஒரு முடியை இழக்கிறதும் அவருக்கு என்ன கிடையாது, உடன்பாடு கிடையாது. வெட்டிக்கிறது வேற, தலையிலிருந்து ஒன்று இழிந்து விழுகிறது அப்படின்னு சொன்னாலே அதுவே அவருக்கு உடன்பாடு கிடையாது. மரணமில்லா பெருவாழ்வுக்குள்ள மொத்த விஷயமும் வாழணும், இதுதான் அவருடைய கொள்கை. அதுதான் நாம உடம்பு மட்டும் இல்லை, எதிரில் இருக்கிற நாம வாழ்ந்துட்டு இருக்கிற இடமும் அந்த இடத்தை அடையணும். அதுதான் சித்தி வளாகம் பேர். அந்த அளவுக்கு பேசினவர். அவர் ஆதாரம் தனியா ஒண்ணு எதை சொல்லுவார், நம்ம உடம்புக்கு என்ஜான் உடம்புக்கு எது ஆதாரம், சிரசு பிரதானம், ஆதாரம் கிடையாது. அது முக்கியமானதுன்னு வேணா நம்ம சொல்றோம். அப்போ இந்த உடம்புல உயிருங்கிற ஒரு விஷயத்தை நீங்க ஒத்துக்கிட்ட பிறகுதான் அந்த உயிர் போய் வர்ற அந்த இடம், தங்குற இடத்த ஆதாரம்னு சொன்னாங்க. நல்லா நீங்க அந்த அதுதான் மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், தூச்சி, ஆக்ஞை அப்படின்னு நாம 6 ஆதாரம் படிக்கிறோம். அது என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். உயிர் நம்ம உடம்புல அப்படியே கீழே போட்டு தொப்புன்னு கீழே விழுற மாதிரியோ, கீழே வந்து மேல தூக்கி அடிக்கிற மாதிரியோ ஏறதில்லை. அது மெல்ல இறங்கி நின்று நிதானிச்சு போகுது. இதுதான் அந்த ஆதாரத்துக்கு விளக்கம். இப்ப நீங்க ஒழுங்கா உட்காந்து வகுப்பு கேட்கறீங்க, தூங்காம இருக்கிறீங்கன்னா நெத்தியில உயிர் இருக்குது, புருவ மத்தியில. அது கொஞ்சம் அப்படியே நான் சொல்றது போர் அடிச்சாலோ இல்ல உங்களுக்கு வெளியில சுத்திட்டு வந்து இங்க உக்காந்தாலோ கொஞ்சம் இறங்கும், கீழே தூக்கம் வரும், டொம்னு இப்படி தலை சாயும். அந்த இடத்துல கழுத்துல நிக்குதுன்னு அர்த்தம். கொஞ்சம் அப்படி கொரட்டைக்கு போச்சுன்னா இதயத்துக்கு வருது, கனவு காண்டு உட்காந்துருப்பீங்க. இங்க வந்து கிளாஸ்ல உட்காந்துன்னா அங்க இருக்கிற வீட்டுல இருக்கிற கனவு இங்க வருதுன்னு சொன்னா கொஞ்சம் அப்படி அதுக்கும் கீழே இதயத்து வரைக்கும் இறங்கிடுது உயிர்னு அர்த்தம்.
நல்ல கொரட்டையும் தாண்டி தொப்புன்னு உடம்பே ஒரு ஆட்டம் ஆடும். அது வந்து கீழே எது வரைக்கும் போய் நிற்கும், தொப்புள் கொடி வரைக்கும் போய் நிற்கும். அப்புறம் யாராவது பக்கத்துல தட்டினா கூட சூடு தோரணம் இல்லாதவருக்கு உடம்பு தூங்கிடுச்சுன்னு சொன்னா மூலாதாரத்துல போய் நிக்குதுன்னு இருக்கும். இதுக்கு பேர் 5 அவஸ்தை, 5 அவஸ்தை, பஞ்ச அவஸ்தை அப்படின்னு பேர். இது என்னன்னு சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, இந்த முழிச்சுக்கிட்டு இருக்கிற நாம போய் தூங்குறதுக்கு அந்த மேல இருந்து உயிர் கீழே இறங்கும். தூக்கத்துல இருந்து மேல வர்றதுக்கு மூலாதாரத்திலிருந்து மேலே ஏறும். இததான் அவத்தை, கீழாலவத்தை, மேலாலவத்தைன்னு பேர் வைப்பாங்க. உயிர் நெத்தியில புருவ மத்தியிலிருந்து கீழே இறங்குறது கீழாலவத்தை, கீழே இருந்து மேலே ஏறது மேலாலவத்தை இப்படின்னு ஒண்ணு சொல்லி, இதுக்கு நடுவுல நீங்க உட்கார்ந்தபடியே கண்ணை மூடிக்கிட்டு இருந்தாலும் அல்லது கண்ணை திறந்துகிட்டு இருந்தாலும் அந்த இடத்திலேயே உயிரை வச்சுக்கிட்டு நீங்க எந்த நிலைக்கும் போறீங்க, கீழே இறக்காமலே போறீங்கன்னா அதுக்கு பேர் மத்தியாலவத்தைன்னு பேர். இதுதான் சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம் இந்த 5க்கும் பேரு. மேல இருந்து கீழே இறங்கினா சாக்கிரம், சொப்பனம், சுளுத்தி, துரியம், துரியாதீதம். கீழே இருந்து மேல வந்த துரியாதீதம், துரியம், அப்புறம் நான் சொப்பனம், அப்புறம் நான் சுளுத்தி, அதுதான் அதுக்கு மேல வந்து சாக்கிரம். இது இல்லாம அப்படியே புருவ மத்தியில் இருக்கிற உயிரையே கீழே இறக்காம மேலே ஏத்தாம நீங்க வேலை பார்த்தீங்கன்னா சாக்கிரத்தில் சாக்கிரம், சாக்கிரத்தில் சொப்பனம், சாக்கிரத்தில் சுழுத்தி, சாக்கிரத்தில் துரியம், சாக்கிரத்தில் துரியாதீதம்னு சொல்லுவோம். இப்போ பால்ல புற ஊற்றி அது தயிராகுது அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். பால் என்கிற விஷயத்தை கெமிக்கலா பேர் சொல்லி அதுல புற ஊற்றி தயிருங்கிறத ஒரு கெமிக்கலா பேர் சொல்லி இப்ப வந்து நீங்க ஒரு சோடியம் குளோரைடு உப்புங்கிறத சோடியம் குளோரைடுன்னு பேர் வச்சு அதுக்குள்ள இன்னொன்னு நீங்க போட்டீங்கன்னா அது இன்னொன்னா மாறும் கெமிக்கலா பேர் வச்சு இப்படிலாம் பேர் வைக்கிறதுக்கு பேரு சயின்ஸ். இந்த தத்துவம், சாக்கிரம், சொப்பனம்லாம் நீங்க தூங்குனீங்கன்னா அது தூங்குனா சாக்கிரத்துல இருந்தானா சொப்பனத்துல இருந்தானா எவனுக்கு அதை பத்தி நான் தூங்கி இருந்தேன் இல்ல நீங்க என்ன சொல்லுவீங்க, நான் துரியாதீதத்துக்கு போயிட்டு வந்தேன் நீங்க சொல்லுவீங்க. சயின்ஸ்ல இப்படி சொல்றாங்க, சோடியம் குளோரைடும்பாங்க, இல்ல டர்டாரிக் ஆசிடும்பாங்க, டியூட்ரிக் ஆசிட், இல்ல ஏதாவது ஒரு ஆசிட் பேரை சொல்லி நமக்கு பேரை வச்சுப்பாங்க. விஷயம் என்ன, நீ தூங்கிட்டு எழுந்து வந்தாலும் சரி, நீ சாக்கிரத்துக்கு போறன்னு சொன்னாலும் சரி, இல்ல சொப்பனத்துக்கு போறன்னு சொன்னாலும் சரி, ரெண்டும் ஒரே விஷயம்தான். உங்களுக்கு பேர் வைக்க தெரியும், அவங்களுக்கு பேர் வைக்க தெரியாது. இதான விஷயம். அதான் வந்து ஒரு நம்ம ஒரு நல்ல ஒரு அறிவியல் அறிஞர் ஒருத்தர், அவர் என்ன பண்ணிக்கிறாரு, ஒரு ஸ்கூலுக்கு போய் இப்போ எங்கங்க செய்து காட்டிட்டு வர்றாரு. ஒரு ஒரு பொருள்ல இருக்கிற திரவத்தை உறிஞ்சணும்னா நைட்ரஜனை பயன்படுத்தி உறிஞ்சிடலாம். வாழைப்பழத்துல நைட்ரஜனை பயன்படுத்தி உறிஞ்சிட்டா அதை சுத்தியாக்கி ஆணி அடிக்கலாம். பூவில் இருக்கிற நைட்ரஜனை, இதுதான் ஸ்டெம் செல்லோட தத்துவம் அப்படின்னு ஒரு அறிவியல் விழிப்புணர்வு காட்டுறாரு. என்ன அர்த்தம்னா, ஒண்ணு இன்னொன்னா மாத்துறதுக்கு அவங்க அதுக்கு பேர் வச்சு அதை நேரா பயன்படுத்துவாங்க. நாம எப்படின்னு கேட்டீங்கன்னா பேர் வைக்காம நமக்கு அதை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். இதுதான் வந்து இந்த விஷயம் இருக்குது இல்ல, படிக்காம செய்யறது படிச்சு செய்யறது. நான் தான் அடிக்கடி ஒண்ணு சொல்லுவேன்ல, அரிசிய மாவாக்கி தோசை செய்யறது அப்படின்னு வர்றதுன்னா உளுந்து போடணும் அப்படிங்கிறத கத்துக்கிறதுக்கு எவ்வளவு நாளா இருக்கும். உளுந்தும் அரிசியும் போட்ட பிறகு அதுல வெந்தயம் போட்டா இன்னும் நல்லா வரும் அப்படின்னு கத்துக்கிறதுக்கு நாளா இருக்கும்ல. இது எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க தானே. இதையே சயின்ஸ்ல சொன்னா மிருதுவாக்குறது, நொதித்தலுக்கு உட்படுத்துறது அப்படின்னு அவங்க பேர் இருப்பாங்க. இதுவே வீட்டுல செஞ்சா உங்களுக்கு அவங்க அதை வந்து கத்துக்கிட்டு இந்த பொருளை இப்படி பயன்படுத்தணும், இல்லை ஆக்சிடென்டா பயன்படுத்தினாங்களோ இல்லை அறிவுபூர்வமா பயன்படுத்தினாங்களோ நடந்தது அந்த பொருள் வேதி மாற்றம் அடைகிறது அப்படின்னு நம்ம சொல்றோம்ல. இதுவும் ஓதாது உணர்ந்திட அப்படிங்கிறது எது, நம்ம வீட்டுல தோசை மாவு தயாரிச்ச மாதிரி. இதுவே அறிவியல் பூர்வமா அதை கண்டுபிடிச்சு இதுக்கு இந்த கெமிக்கலை போட்டோம் இது இப்படி மாறுச்சு அப்படின்னு சொன்னா அது என்னது அது? ஆமா, இதுல ஒரே ஒரு இடம் மட்டும்தான் மிச்சம். என்ன மிச்சம்னா, இந்த அறிவியல் பூர்வமா பேர் வச்சான்ல அவன் அதுல திருட்டுத்தனம் பண்ணலான்ற அளவுக்கு வளர்ந்துருவான், இவன் வளர மாட்டான்.
அதானே நடக்கிறது உலகத்துல நம்ம மூத்தவர்கள் கண்டுபிடிச்ச எல்லா செய்முறையும் அவனை வியாபாரியாவோ அடுத்தவனுக்கு சூழ்ச்சி பண்ணி அடுத்தவனை ஒழிக்கிறதாவோ இல்லாம எல்லாரையும் வாழ வச்சு, சாப்பாடு அம்மா தயாரிக்கிற இட்லி தோசையிலிருந்து சித்த வைத்தியம் வரைக்கும் இது நடந்தது. ஆனா அறிவியல் பூர்வமா கண்டுபிடிக்க ஆரம்பிச்ச பிறகு முதலாளியும் அதுல எண்ணத்தை சேர்த்து அடுத்தவங்க உயிர் எடுக்கலாம் அல்லது உலகத்தை அழிச்சு நாம பணம் சம்பாதிக்கலாங்கிறதுக்கு அறிவியல் வேலை பார்த்து. அதனாலதான் இந்த ஓதாது உணர்வுன்னு படித்தவனோட படிக்காதவன் நல்லவன் சொல்றது இங்கதான், வேற ஒண்ணும் கிடையாது. படித்தவன் திருட்டுத்தனம் பண்றதுக்கு அதை பயன்படுத்திடுவான், இந்த படிக்காதவன் கண்டுபிடிக்கிறது அடுத்தவனை வாழ வைக்கிறதுக்கு பயன்படும். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எதுக்கு பயன்படுது தெரியுது, ஆனா பேர் வைக்காம தெரியுது. பேர் வச்சு தெரிஞ்சா படிக்கிறதுன்னு அர்த்தம். பேர் வைக்காம தெரியாததெல்லாம் ஓதாது உணர்தல். இப்ப நம்ம தோசை சொல்ற மாதிரிதான் அது. இது இந்த இடத்துல அதுக்காக வருதா? எதுல? கடவுள் அனுபவத்துல இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுல கொஞ்சம் வித்தியாசமா இன்னும் கொஞ்சம் வளரும். இப்ப பாத்தீங்கன்னா எல்லாரும் ஒரு சொற்பொழிவு கேட்போம், எல்லாரும் ஒரு புத்தகத்தை படிப்போம், எல்லாரும் ஏதாவது ஒரு வகையில கடவுள் வழிபாட்டுக்குள்ளதான் இருக்கிறோம். இப்ப யோகமே எடுத்துங்களேன். முதல்ல யோகம் வரும்போது என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இந்த உடம்புல உயிர்ல இருந்து நாம என்ன பண்றோம், சேர்ந்து வாழறோம்ல, இந்த தாக்கத்துல இருந்து பிரியணும். இதான் முதல்ல. இந்த உடம்போட விஷயமா தான் இந்த புருஷன் வாழ்க்கையில அல்லல் படுது. இதுல இருந்து இது பிரியணும் அப்படிங்கறதான் தொடக்க காலத்துல யோகம் பேசினான். இல்ல இது நீங்க கடவுளோட சேர்றது அதுக்கு அடுத்தது அப்படிங்கிற மாதிரி அதை வளர்த்து எடுக்கிறாங்க. என்ன இதுல செய்தின்னு கேட்டீங்கன்னா, சேர்றதா பிரியறதான்னு ஆரம்பிச்சு பேசினத அதே உடம்ப பாதுகாக்கிறதுன்னு வளருது. அப்பதான் அந்த தந்திரம் அல்லது சாக்தம் சக்தி சமயம்லாம் படிப்போம்ல, அதுல என்ன பண்றாங்க அப்படின்னா, உடம்ப சிரமமா வச்சுக்கிறது எப்படின்னு எதை வச்சு முடிவு பண்ணாங்க தெரியுமா? இந்த உடல் உறவு பாலியல் விஷயத்துலதான் உடம்பு அழிஞ்சு போகுது, இதுல சித்தமா இருக்கணும், இதுல வீரபாக்கியன் அப்படின்னு அவங்க அடைஞ்ச நிலைக்கு, வீரபாக்கியன் நீங்க படிக்கிறீங்களே, இதெல்லாம் பேர் அதுல பண்ணுவாங்க. வார்தா கலை, அது லலிதா எல்லாம் அதுலதான் வரும். இந்த நீங்க அபிராமேந்தாதி கூட, அதுக்கப்புறம் நம்ம ராமகிருஷ்ணருக்கு உபதேசம் எல்லாம் அவங்கதான். மது, மாமிசம், மைதுனம், இது எல்லாம் பஞ்சமகாரம், இதெல்லாம் சாஸ்திரத்துல வர்றதுதான். உலகத்துல அனுபவிக்கிற பொருள்கள் இருந்து நான் மரணம் அடையாம இந்த உடம்ப நிலையா வச்சுக்கிறது எப்படிங்கிறது அதுக்குள்ள போனதுதான் இந்த சாஸ்திர சம்பந்தமான தாந்திரிகம். அதுல உடம்ப நல்லா வச்சிருக்கலாம், ஆசையில நாம உடம்ப கெடுத்துறாம திறமா வைக்க முடியும் அப்படிங்கிற வரைக்கும் போனாங்க. அதுல ஒரு பெரிய ஆளாதான் நாம யாரை பார்க்கிறோம்னா திருமூலர் வரைக்கும் பார்க்கிறோம். உடம்ப நாம பாதுகாக்கிறதுங்கிறதெல்லாம் நல்லாதான் இருக்குது. அது நல்ல கல்லு மாதிரி ஆக்குறோம், அதுல அழியாமலாம் ஆக்க முடியுது, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுல நான் அனுபவிக்கணும், உடம்பினுக்குள்ளே உருபொருள் அனுபவிக்கணும் அப்படின்னு வர்றப்ப அதுல கொஞ்சம் விடை கிடைக்கல. எங்க இந்தியாவினுடைய மேலை அதாவது வடப்பகுதிகளுக்கு அந்த பதில் கிடைக்கல. அதனாலதான் அங்கிருந்து வந்த அவரு உடம்புக்குள்ள யோகம் செய்யாமலே அந்த உடம்போட மென்மைத்தன்மையை பாதுகாத்து வைத்திருந்த, அன்பை செயல்படுத்தியிருந்த அந்த இடையனுடைய உடம்புக்குள்ள யோகத்தை தாண்டி கடவுளை அனுபவிக்கிற விஷயத்துக்கு வாய்ப்பு கிடைக்குது திருமூலரா வந்த யோகி. இப்ப என்ன வருது, யோகம் படிநிலையெல்லாம் கடந்து வருது இல்ல. இப்ப எது சரியானதுன்றப்பதான் உங்களுக்கு ஆதாரம் ஆகி அருட்பெருஞ்சோதினா என்னன்னு தெரியும். ஓதாது உணர்தல் தான். நீங்க படிச்சு தெரிஞ்சு வந்தாலும் படிக்காம செய்முறையில வந்தாலும் எதுல வந்தாலும் எதுல நிக்கணுமோ அதுல நிக்கிறது தான் ஆதாரம் ஆதல்னு பேர். அது வரைக்கும் உங்க இஷ்டத்துக்கு. இந்த இடம் தான் நம்ம புரிஞ்சுக்கிற இடம். என்ன புரிஞ்சுக்கிறோம்னா, எடுத்த உடனே நீங்க நான் அதாவது படிப்பறிவு இல்லாமல் கற்றுக்கொண்டாலும் சரி, படிப்பறிவு இருந்து கற்றுக்கொண்டாலும் சரி, நான் சரியான இடத்துக்கு நிக்கிறேன் அப்படின்னு சொன்னா அந்த இடம் தான் ஆதாரம் தெரிந்து கொண்ட நிலை. ஏதோ இந்த மூலாதாரத்திலிருந்து போறதுலாம் என்ன, இந்த உடம்புக்குள்ள தூங்கும் போது நான் எங்க இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவ்வளவுதான். அதுவே என்ன கிடையாது, ஆதாரம் என்கிற ஒரு விஷயமே கிடையாது. இப்போ 6 ஆதாரம் இருக்குது. எது ஆதாரம்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க? 6ம் ஆதாரமா இல்ல அதுவே ஒரு ஆதாரமா சொல்லுங்க அப்படின்னா, இல்லைங்க
உயிர் இந்த உடம்பில் பயணம் செய்கிற அந்த 6 இடங்களை அது நின்று செல்லுகிறது, நின்று செல்லுகிற இடமாக பயன்படுத்துகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, அப்ப 6ம் அதுக்கு இடம். ஆனா ஆதாரம் என்கிற சொல்லு அதை தாண்டி வேற ஒண்ணுக்கு போகக்கூடாது. அதுதான் உங்களுக்கு இந்த இடத்துல வள்ளல் பெருமான் சொல்றது. அதுதான் எப்படி கொண்டு வரணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாம கொண்டு வர்றது இல்லை. நாம அதனாலதான் மாணிக்க வசனம் சொல்லுவார், நானேயோ தவம் செய்தேன் சிவாய நம்ம என பெற்றேன்னு சொன்னா, இந்த இடத்துக்குள்ள நான் நிக்க வேண்டிய இடத்துக்குள்ள நின்னுட்டேன். அதாவது இந்த இடம் தான் உங்களுக்கு உலகத்துல எந்த தத்துவ முறைக்கு நீங்க போனாலும் கடைசியா நான் நின்னுட்டேன், அதை அனுபவிச்சுட்டேன் அப்படின்னு சொல்ற இடத்துக்கு வந்துட்டீங்க, அல்லது நீங்க வந்துட்டதான் நாம சொல்றோம் அப்படின்னா அதுக்கு உள்ள ஆதாரம் எது அப்படிங்கறதுதான் இப்ப விஷயம். அதனாலதான் நான் கூட என்ன சொல்லுவேன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்ற சித்தரோ அல்லது மகானோ நீங்க உங்களை பெரிய ஆளா நீங்க சொல்லலாம். ஆனால் நாம சொல்ற இந்த அடிப்படையில் அவர்கள் நின்றார்கள், உங்களால் ஒத்துக்கொள்ள முடியவில்லை அல்லது அவர்களுடைய அனுபவத்தை சொல்ல முடியவில்லைன்னா அவங்க முழுமையான இடத்துக்கு வரலன்னு சொல்லணும். நீங்க எத்தனை பெரிய மகான், அதுதான் அளவுகோல். அது இப்ப நாம சொல்ற இடத்துக்கு அவங்க நிக்கணும். நான் இல்ல அதுக்கு பொறுப்பு. இவ்வளவு விஷயங்களும் அதை ஒத்துக்கிட்டு இருக்குது. எதுல? திருஞான சம்பந்தர்ல இருந்து வள்ளலார் வரைக்கும் ஒத்துக்கொள்ளப்பட்ட விஷயத்துல நீங்க நின்னாதான் அனுபவிச்சாங்கப்பா, அவங்க கடவுளை அனுபவிச்சவங்க தான்பா, அவங்க மகான் தான்பான்னு சரியான விஷயமா அது ஏற்றுக்கொள்ளப்படும். அவ்வளவுதான். நீங்க யார வேணாலும் அந்த லிஸ்ட்ல வச்சுக்கலாம், அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. வேற கொள்கையில அவங்கள வச்சுட்டு நீங்க அவங்க அடைஞ்சிட்டாங்கன்னா, அடைந்தது உண்மையாயிருந்தால் இது, அதுல அடைஞ்சாங்க நீங்க சொன்னீங்கன்னா அது இல்லை. அவ்வளவுதான் விஷயம். அதுக்குள்ள இருக்கிற அடிப்படை அதுலதான். இப்ப நான் அது பூடகமாலாம் சொல்லல. இப்ப மறுபடியும் அது உங்களுக்கு புரியும் பாருங்க. இதை நான் வேற வேற முறையெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். என்னெல்லாம் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா, இப்ப டார்வின் தியரி எடுத்துங்களேன். அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வலிமை உள்ளது வாழும். இப்ப உங்களுக்கு தரையில ஓடுறது பறக்கிறதுன்னு நினைக்கும். தரையில ஓடுறத பறக்கிறது தூக்கி போயிடுது இல்ல. அப்ப தரையில ஓடுறது என்ன நினைக்கணும், நான் பறக்கிறதா மாறணும்னு நினைக்கணும். அப்ப இதுதான் உடம்பு. அப்ப ஆப்பிரிக்க யானை காது முறம் மாதிரி பெருசா இருக்கும். அப்ப இந்திய யானை சின்னதா இருக்கும் கொஞ்சம் அந்த காது. அது அந்த காதும் இந்த காதும் மாறுறதுக்கே உங்களுக்கு இப்ப லட்சக்கணக்கான வருஷம் ஆகும். அதாவது அது நினைக்கும், எனக்கு இப்படிலாம் மாறணும் இப்படிலாம் மாறணும். இதுதான் அவங்க தியரி படி. அல்லது இந்த ஜீன் அந்த வேலையை செய்யும். இதுதான் டார்வின் பரிணாம கொள்கையெல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா, நான் எனக்கு சில கேள்வி வரும். என்ன கேள்வி வரும்னா, அது எல்லாத்தையும் மொத்தமா நினைக்குதா இல்ல ஒண்ணா நினைக்குதான்னு நமக்கு தெரியல. அது எப்படி இதுதான் அது நினைக்குது. இன்னொரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட சரிபார்க்கப்படுற மாதிரி தானே உடம்பு அமையுது நமக்கு. நாம தான் யாராவது ஒருத்தவங்க நோய் வந்தீங்கன்னா, நோய் வந்தா தெரியும், ஓஹோ இந்த பிரச்சனையை தாண்டி இதை காப்பாத்துறதுக்கு 2 இருக்குதா, இந்த இடத்துல 1 இருக்குதா, இதுல பிரச்சனை 1 இருக்கிறதுல பிரச்சனைனாலும் 2ல காப்பாத்துறானா, இப்ப இது இல்லைனாலும் இன்னொன்னு வச்சு காப்பாத்துறானா, இந்த சந்தில காப்பாத்துறானா, அந்த சந்தில காப்பாத்துறானா, நோயாளிகளுக்கு தெரியாது. கடவுள் இப்படிலாம் கூட காப்பாத்துறான், இப்படிலாம் கூட ஒரு கருவியை வச்சிருக்கிறான், இப்படிலாம் கூட நம்ம உடம்பு அமைச்சிருக்கிறான். நோயாளிகளுக்கு தான் அது நல்லா தெரியும். நமக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் அது தெரியாது. நமக்கு நல்லா இருக்கிற வரைக்கும் கல்லீரல் வேலை செய்தா, மண்ணீரல் வேலை செய்தா, சிறுநீரகம் வேலை செய்தான்னு தெரியாது. எங்கேயாவது ஒரு சிக்கல் வரும்போதுதான் எங்கெங்க எது எது பிரச்சனை இருக்குதுன்னு நமக்கு சொல்லுவாங்க. அப்பதான் எதோ ஒழுங்குபடுத்துறது நம்ம வேலை பார்ப்போம். ஆனா அதை தாண்டி அதுக்குள்ள தோல் சில வேலையை செய்யும், கிட்னி சில வேலையை செய்யும், இதயம் சில வேலை, எல்லாத்தையும் தாண்டி இதயத்தையும் தாண்டி காலில் இருக்கிற குதிகாலில் இருக்கிற தசை வேலை செய்யும். இதெல்லாம் உங்களை காப்பாத்துது. இதயம் மாதிரி அது வேலை செய்யும். அதாவது சொல்லுவாங்க, அதாவது இதயத்தினுடைய பம்பிங் வயசாக வயசாக காலில் இருக்கிற அந்த குதிகாலில் இருக்கிற அந்த தசை ரத்தத்தை பம்ப் பண்ணும். அதனால கூன் விழுந்துட்டவங்க நம்மளோட கொஞ்சம் அதிக நாள் உயிர் வாழ்வாங்க. அப்ப கூன் விழுறது நல்லதுதான். ஏன்னா இதயத்தோட வேலை கம்மியாகி காலோட வேலை அதிகமாகும். அதுக்கு தான் வாக்கிங் போவாங்க இப்படின்னு ஒண்ணா சொல்றாங்கல்ல. அப்ப அப்பதான் உங்களுக்கு தெரியும், ஓஹோ ஒவ்வொரு உறுப்புக்குள்ளையும் கடவுள் எவ்வளவு அதிகமாக நினைத்து நமக்கு இந்த படைப்பை கொடுத்திருக்கிறான்னு அப்ப அதை நினைக்க தோணும். அதுக்கு முன்னாடி டார்வினை படிச்சாலும் தோணாது, அல்லது ஃப்ராய்ட சிக்கலை மனநிலை சிக்கலை படிச்சாலும் நமக்கு புரியாது. அது ஒரு உலகம் போயிட்டு தான் இருக்கும். ஆனா இதை தாண்டி நாம வாழறோம் அப்படின்றப்பதான் இப்ப மனுஷனா பிறந்துட்ட பிறகு நாம எதுவா போக நினைப்போம் அப்படின்னு கேள்வி கேட்டா என்ன சொல்லுவோம்? இப்ப மீனா பிறக்கிறப்ப பறவையா பிறந்திருப்பானா, இல்ல பாம்பா கேட்டிருப்பான், இல்ல யானையா கேட்டிருப்பான். இப்ப மனுஷனா பிறந்துட்டீங்கப்பா, எல்லாரும் மனுஷன் தானே, உலகம் முழுக்க மனுஷன் இருக்கிறான். இப்ப அவன் அடுத்த கட்டமா எதுவா போக நினைப்பான், அல்லது அடுத்த பரிணாமம் எதுவா இருக்கலாம்.
அப்படின்னு கேட்டா அதுதான் ஆதாரம். நம்ம பிறப்புக்கு முடிகிற இடம் தான் ஆதாரம். அப்ப எதுவாக நினைச்சு பாருங்களேன், நீங்க எதுவாக நினைக்கிறீங்களா அப்படின்னா என்ன பண்ணுவோம்? இதுக்கு மேல எதுவா மனுஷனை விட மேல நினைக்கிறதுக்கு அவனுக்கு ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அவன் தான் எல்லாத்தையும் நினைச்சு மாத்திர இடத்துக்கு வந்துட்டான். கடவுளை கூட மாத்திர முடியும் அப்படிங்கிறது தான் அவனுடைய நிலவரம். அப்ப எதுவா இவன் மாற நினைப்பான் அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவோம்? நமக்கு இப்போ உங்களுக்கு ஏதாவது எண்ணம் இருக்குதா சார் அப்படி கேட்டா என்ன சொல்லுவோம்? உங்களுக்கு அந்த மாதிரிலாம் தெரிய வரல சார். இயற்கையா அப்படி ஒண்ணு இருக்குன்றா தான் பரிணாமம். அதாவது ஒரு பிறப்பும் இன்னொன்றை வெற்றி கொள்ளுகிறது, அதாவது இன்னொரு பிறப்பை அது வெற்றி அடைவதற்காக விரும்புகிறது அப்படின்னு தான் நம்ம கொண்டு போறோம். அதை இப்ப நாம எதுவா நினைச்சிருக்கலாம். மனிதர்கள்ங்கிறவங்களுக்கு குறைஞ்சபட்சம் எந்த ஆசை இருக்கும்? சின்ன வயசுல ஒண்ணும் தெரியாம ஆசை இருந்திருக்கும். அதை கூட நான் அடிக்கடி சொல்லுவேன். நான் இப்ப என்னோட இது அந்த ஓதாது உணர்ந்துறதுக்கு நல்ல உதாரணம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சார் நீங்க என்ன சார் சாப்பிட்டீங்க அப்படின்னு கேட்பேன். இல்லை சார் நான் இவ்வளவு நாளா மேகி நூடுல்ஸ் தான் சார் சாப்பிட்டேன், இப்பதான் சார் அதை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவீங்களா? ஒரு அர்ஜென்ட்டுக்கு நான் சாப்பிட்டேன் சார். அது என்ன அந்த கம்பெனி மட்டும் தான் அர்த்தம், மற்ற கம்பெனி மட்டும் அதுவாவது உயர்ந்த கம்பெனி பேர் வாங்கிட்டான், மற்றவங்கலாம் டூப்ளிகேட் கம்பெனி வாங்கிதான், அதை பற்றிலாம் எனக்கு கவலைப்படலையா? அதுவும் இன்னும் அதிகம் தான் சார், முதல் தான் சார் அப்படின்னு நீங்க சொல்றீங்க இல்ல. அப்புறம் ஒண்ணா சொல்லுவோம். அப்புறம் சார் இல்லை சார் அந்த எண்ணெயில கூட கடுகு எண்ணெய் அது இதெல்லாம் கலந்து எல்லாம் வந்து சொறி வர்ற மாதிரி நிறைய எண்ணெய் இருக்கான் சார். இப்போ நீங்க கூட போய் செருப்பு சில கடையில் கட்டினா ஒரு சில செருப்பு கட்டினா இருக்காது, இன்னொரு செருப்பு மலிவா கிடைக்கும், ஏன்னா கமிஷன் அதுல நிறைய வரும். அதே மாதிரி எண்ணெயில எல்லா கடையிலும் ஒரு எண்ணெய் வைப்பான், அதுல கேட்டினா கமிஷன் பாதிக்கு பாதி இருக்கும் அவன் கடைக்காரனுக்கு. ஏன்னா அதான் அவன் வித்துருவான். ஏன்னா அவன் கொஞ்சம் கமிஷன் கம்மியா இருக்கிற எண்ணெய் அவன் அதிகமா லாபம் கிடைக்காதுல்ல. இந்த மாதிரி தானே நம்மளை கொள்றது. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சா தானே தெரியும். இப்ப பேப்பர்ல எப்பயாவது ஒரு தடவை தான் போடுவான், ஏன்னா அவனுக்கு அந்த கம்பெனிக்காரன் பணம் கொடுக்கலாம் போடுறானா, இல்ல பணம் கொடுத்ததுனால வேற கம்பெனிக்காரன் பணம் கொடுத்ததுனால போறானா, அதுவும் தெரியாது உங்களுக்கு. எதுக்கு எது நடக்குதுன்னு நம்ம ஜனநாயக நாட்டுல நமக்கு ஒன்றும் விவரம் பத்தாது. இதுதான் நம்மளோட நிலவரம். கடைசியில நம்ம நல்ல கெமிஸ்ட்ரி வாஜாரெல்லாம் போய் கேட்டேன், நீங்க ஏன் சார் எண்ணெய் நீங்களே ஆடிக்குங்க சார்பான். அப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் கேட்டீங்கன்னா, நீங்க ஏன் சார் சோப்பு போட்டு குளிக்கிறீங்க? எந்த சோப்பும் தப்பு தான் சார், நீங்க வேணும்னா கடல மாவு நீங்களே அரைச்சி வச்சுன்னு குளிங்க சார் அப்படின்பா. கடைசியில் அதானே போய் சொல்றானுங்க. நீங்க கடைசியா வந்து கெமிஸ்ட்ரி படிச்ச வாத்தியார் எந்த வாத்தியாரும் சோப்பு கடையில வாங்கி குளின்னு ஒத்துக்க மாட்டாங்க. கடைசியா சொல்லுவாங்க, நீ என்ன போட்டு குளிங்க, கடல மாவு போட்டு குளிங்க, முடிஞ்சா பைத்தம்பருப்பு தயிரில் ஒரு வச்சு குளிங்க. இதுதான் அதெல்லாம் நீங்க பண்ணிருக்கிறீங்க. ஆனா நீ இருந்தாலும் உங்க தலையை நீங்க கோட்டை விட்டீங்களே, என்ன பண்றது? அது வேற வழி கிடையாது. அதனால வந்து எது தெரிஞ்சாலும் ஒன்ன தாண்டி அது நம்மளை வந்து மோதும். அதுதான் அதுல இருக்கிற சிக்கல். அது எதுக்கு சொல்ல வரேன்னா, அதுதான் நம்ம என்னதான் தெளிவா இருந்தாலும் நம்மளை தாண்டி ஒண்ணு போய் நிக்குது. அதுதான் இப்ப சொல்ல வந்த உதாரணம் என்னன்னா, நாம சாப்பிட்டோமா, நமக்கா பசி எடுத்துதா, நமக்கா ஆசை வந்துதா அப்படின்னு கேட்டா கடைசியில எல்லாமே ஒண்ணும் இல்லைன்னு இருக்கும். ஆனா இந்த இடத்துல சங்கரர் வந்து நுழையக்கூடாது, எல்லா மாயைன்னு வந்து நுழையக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது ஒரே சின்ன இடைவெளி தான் இந்த இடத்துல. அதாவது சங்கரரும் சைவ சித்தாந்தம் தான் நேர் எதிர் அந்த கடைசியில வந்து மோதிக்கிறவங்க. மற்றவங்க எல்லாம் அங்கே போய் நின்றுடுவாங்க. அதாவது நீங்க ஃபைனல் மேட்ச்ல மோதிக்கிறவங்க இவங்க தான். ஏன்னா ஜஸ்ட் மிஸ்ல தொலைஞ்சிரும். அதாவது நீங்க மயிர் இழையில உயிர் தப்புறது அல்லது நூல் இழையில உயிர் தப்புறதுங்கிறாங்கல்ல, தப்பிச்சா அதை பத்தி ஞாபகமே இருக்கு. அடுத்த நாள் கூட அதை பத்தி நினைக்க மாட்டான். தப்பிக்கலன்னா சாவர வரைக்கும் சொல்லின்னு இருப்பான், அன்னைக்கு அடிப்பட்டது அன்னைக்கு அடிப்பட்டது அன்னைக்கு அடிப்பட்டது. யோ இது மாதிரி எத்தனையோ தான் அடிப்படாம காப்பாற்றப்பட்டிருக்கிறாய்னா அதெல்லாம் மறந்து போயிருக்குமே. நூல் இழையில அந்த இடத்துல வந்து நம்ம காப்பாற்றப்பட்டிருப்போம். ஆனா அது அடுத்த நாளே வலியா தெரியாது, மறந்து போயிடுவோம். அல்லது அந்த அளவுக்கு அதை வெயிட்டா உணர தெரியாது. அவ்வளவு பலமா இது நடந்திருந்தா என்ன ஆயிருக்குன்னு நமக்கு உணர தெரியாது. ஆனா அதுவே அடிபட்டு பத்துக்கு எழுந்து அதுவே நொந்து நூலாய் பட்டு இருந்தா அது பல வருஷத்துக்கு சொல்லி உட்காந்துருப்போம். இந்த அடிப்பட்டை தானே சொல்றோம். அடிப்படாத லட்சக்கணக்கான முறை காப்பாற்றப்பட்டிருக்கிறீர்கள்ங்கிறது எப்ப தெரியும்? அதுதான் நான் அடிக்கடி சொல்லுவேன். இங்க உட்கார்ந்து இருக்கிற போது உங்க தலையில விழாமலே இது எத்தனை வருஷமா காப்பாற்றினீங்களாம் தெரியுமா அப்படின்னு நம்ம எப்படி சொல்லுவோம். நானு நீங்க தலையில விழாம காப்பாற்றிருக்காங்க ஒவ்வொரு நிமிஷம் நினைச்சுன்னு உட்கார்ந்து இருந்தாலும் முடிஞ்சு போச்சு. தலையில விழாம காப்பாற்றி இருக்கலாம் அப்படிங்கிறத உணர்றது எப்பன்னா பக்கத்துல இருக்கிறவங்க போய் சேர்ந்தான் சார். அன்னைக்கு எல்லா பஸ்ஸும் கார் தான் சார் போகுது, ஒரே ஒரு டூ வீலர் கார அந்த செகண்ட்ல வரான் சார், அவர் கூட வந்து அது மாதிரி நம்ம சொல்றோம்ல. அப்ப அது வந்து நாம அதெல்லாம் அனுபவிக்கிறோம் அப்படின்னா இந்த ஆதாரம் அப்படிங்கிறதுக்குள்ள இந்த விளக்கம்லாம் உங்களுக்கு வந்து நிற்கும். ஏன் அவனுக்கு மட்டும் வந்தது, ஏன் அடுத்த நாள் ஒருத்தனும் கார் டிரைவர் போறான், கார் தான் நச்சுக்கிட்டு அவனுக்கு ஒன்றாகல, இதுக்கு பரவாயில்ல. ஒரு வருஷம் 96ல ஒரு கிளவு வந்து நான் உயிரோட இருக்கிற ஒரு கிளவு வந்து கார்ல இருக்கிற மொத்த பேரும் செத்து போறான். அப்ப இதுக்கும் அதுக்கும் இந்த மாதிரி நிறைய உதாரணம் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும். இதுக்கும் அதுக்கும் அதை போட்டு நம்ம என்ன பண்ணக்கூடாது, வியாபாரம் பண்ணக்கூடாது. இதுக்குள்ள என்ன விஷயம் அப்படிங்கிறது தான் இந்த நூல் இழையில நாம தப்பிக்கிறது.
இந்த நூல் இழையில தப்பிக்கிறதுனா சங்கரர் என்ன பண்ணுவாருன்னா, ஏம்பா இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, நீங்களா பார்த்து நீங்க சாப்பிட்டதுனால வந்தது, உங்களுக்கு பசின்னு ஒண்ணு இருந்தா அதுவும் இல்லை, எல்லாமே ஒன்னும் இல்லப்பா கடைசி அப்படி சொல்றது அது இல்லை. இது நாம என்ன சொல்றோம் அப்படின்னா, நம்மாலேயே ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நான் பிறந்ததுனால பசிக்குது, எனக்கு பசியை நானா வர வச்சேன், அதை அடக்கி தெரிஞ்சாதான் அரைச்சி அன்னைக்கே வந்திருக்கணும். அதான் அடக்கி தெரியலையே. பசி எடுத்ததுனால நம்ம சாப்பிட ஆரம்பிச்சு, நமக்கு வேண்டியதை சாப்பிட ஆரம்பிச்சு, அதுல என்ன வளருது, உடம்பு வளருது, அப்புறம் பால் உணர்வு வளருது, அப்புறம் அதான் செக்ஸ் வளருது, அதுக்கப்புறம் வயசாகி போகுது. இதுதான் நடக்குது, வேற என்ன நடக்குது இல்ல. இப்ப எந்த ஒண்ணுக்கு நாம ஆதாரம்? நாம சாப்பிடாம இருக்க முடியாது, சாப்பிட்டுதான் ஆகணும். அப்ப சாப்பிட்டதுனால உடம்பு வந்தது, அதுக்கும் நாம பொறுப்பு கிடையாது. உடம்பு வளர்ந்ததுனால பால் உணர்ச்சி வந்தது, அதுக்கும் நாம பொறுப்பு கிடையாது. ஆனா இது பொறுப்பு இல்லைன்னு விலகவும் முடியாது. இது ஒரு டெக்னிக்கா தானே இருக்குது. இந்த டெக்னிக் இந்த பிறப்பு டெக்னிக். இதுதான் நான் இந்த உலகத்தை வச்சு இந்த இடத்த சொல்றது. இதுக்குள்ள சுத்தமா இந்த மெத்தடுக்குள்ள நான் இல்லை, ஆனா இந்த மெத்தட்ல நான் இருக்கிறேன். இந்த முறையை என்னால கிடையாது, ஆனா இந்த முறையில நான் இருக்கிறேன். அப்ப இதுல இருந்து வெளியே வர்றதுதான் நான் கத்துக்கிறது. இப்ப நான் சின்ன வயசுல இப்ப எனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு தெரியாது, நம்ம என்ன சாப்பிடன்னு தெரியாது. அன்னைக்கு பரவாயில்ல, ஜனங்க பிரச்சனை இல்லை. இன்னைக்கு அன்னைக்கு சாப்பாடு இல்லைனாலும் ஒரு வேளை கிடைச்சாலும் ஏதாவது ஒரு நல்ல, அதாவது ஆரோக்கியமான ஒரு நல்ல சாப்பாடுங்கிறது உங்களுக்கு அர்த்தம் என்ன புரியும் தெரியாது. அதாவது மருந்து இல்லாமலோ அல்லது காத்து கெட்டு போகாமலோ அல்லது என்னது இந்த முரணான விவசாய உற்பத்தியா இல்லாமலோ ஒரு நல்ல இயற்கை உணவுக்குள்ள நாம ஏதாவது ஒரு வேலை சாப்பிட்டாலும் அந்த ஆரோக்கியத்தை நாம காப்பாற்றப்பட்டோம் அப்படிங்கிறது அதுல. இப்ப அடுத்தது, நாம காப்பாற்றப்பட்டு வளர்ந்தாலும் இன்னைக்கு கொஞ்சம் வெளியில வந்தப்ப நமக்கு கிடைச்சதெல்லாம் நம்ம சாப்பிட்டுதான் ஏகப்பட்ட நோய் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன சொல்லுவோம், அதுவும் உலக சுகாதார ஆய்வு நிறுவனம்லாம் உலகத்திலேயே இந்தியாவில் என்னது நீரிழிவு அல்லது சர்க்கரை நோய் இந்தியாவில் தான் அதிகமாக இருக்குது, அதில் இவங்க வேகமாக அந்த நோயில் வளர்ந்துட்டு வர்றாங்க. அந்த இன்னொரு பக்கம் போனீங்கன்னாக்கா மண்ணுவே மலடாயிடுச்சு, மண்ணில் இருக்கிற சத்தெல்லாம் உறிஞ்சிட்டாங்க, இப்படின்னு ரெண்டு விஷயமும் நமக்கு சொல்கிறாங்கல்ல. இப்போ நம்ம சர்க்கரையை சரி பண்ணுறது, நம்ம உடம்புல உள்ள சரி பண்ணுறதா பூமி வரைக்கும் போகிறதா? ஒரு நோய் வருது சார், நீங்க மட்டும் சரியான பார்த்தா, நீங்க மட்டும் ரூம்ல பூட்டிக்கணும், ஒழுங்கான சாப்பாடு சாப்பிட்டா அல்லது ஆர்கானிக்ங்கிற பேர்ல அயோக்கியத்தனம் நடந்துட்டு இருக்குது இல்ல, அதுல போய் உட்கார. ஏன்னா எங்க இருந்து விளையுதுன்னு தெரியல, ஆனா ஆர்கானிக் ஷாப் மட்டும் டீ கடை மாதிரி வந்துச்சு. அப்ப எங்க இருந்து இதுக்கு பொருள் வரும் அப்படின்னு நம்ம கேள்வி கேட்க தெரியல. இல்ல அது ஆஸ்திரேலியால இருந்து இறக்குறாங்களா இல்ல அமெரிக்காவில இருந்து, எங்க இருந்து அமெரிக்காவில தான் இங்கிருந்து ஆளு வேலைக்கு குமாஸ்தா வேலைக்கு போகுத, அப்புறம் அங்கிருந்து அது இறங்காது. இந்த பக்கம் விவசாய நிலம் இருக்கிற என்னது ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியாவில தான் நமக்கு வரணும். இப்ப இதெல்லாம் வருது சார், நீங்க அங்க இருந்தா இறக்குறாங்க ஆர்கானிக் ஃபுட்ல, அது ஒண்ணும் கிடையாது சார். இங்க கிராமத்துல விளைய வைக்கிறாங்கல்ல, அங்க போய் ஏதாவது அச்சு பூச்சி வாங்கி விற்கிறாங்களா, அது வித்தாலும் பரவாயில்ல சார், இல்ல எப்படி விற்கிறாங்கன்னு தெரியல அப்படிலாம் வருது இல்ல. எவ்வளவு பொருள் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு சந்தேகமே வரமாட்டேங்குது. பேர் போட்டா போர்டு போட்டா போய் நம்ம நாளைக்கு பிரச்சனை வரும். இந்த பிரச்சனை எல்லாம் செத்து மூளை வளர்ச்சி இல்லாம பைத்தியமான பிறகு அப்புறம் இவங்க போய் ஆராய்ச்சி பண்ணி அதை தடை பண்ணுவாங்க, அது அப்புறம் நடக்கும். அதுக்கு முன்னாடி இப்ப என்ன நடக்குது, எல்லா இடத்துலையும் கிடைக்குது அதே விஷயம்தான். நான் சாப்பிட்றதுனால என் நோய் சரியாகணும்னா நான் ஒழுங்கானது சாப்பிடணும், அதுக்கப்புறம் ஒழுங்கான இடத்துல அது விளையணும். இப்ப நான் சாப்பிட்றதோட நின்று போல இல்லை, அது ஒழுங்கா விளைஞ்சிடத்துலயும் போய் நிக்குது அது. அப்ப நீங்கிறது இப்ப வள்ளலார் ஏன் சொன்னார் தெரியுதா, அந்த சித்தி வளாகம்னா நீங்க மட்டும் இல்லடா உங்க இடமுங்கிறாருல. அப்ப நீங்க வாழற இடமும் அதுக்குள்ள இருக்குதுன்றது அதுல வருது. இது ஒண்ணு. அதுக்கப்புறம் இன்னொன்னும் அதுல வரும். இன்னொன்னு என்ன வரும்னா, சார் நீங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க சார், அப்பதான் சார் பசி எடுக்குது இல்ல. உங்க இஷ்டத்துக்கு போட்டா உடம்பு ஒத்துக்காது சார், அது ஒரு நேரத்துக்கு தான் அது வேலை செய்யும். அப்ப போட்டாதான் சார் அந்த அதாவது என்னது இன்சுலின் சுரக்கும், அப்பதான் சார் ஒழுங்கா சர்க்கரை இல்லாம இருக்கும் அப்படின்னு மூணாவது விஷயம் போட்டுறோம். இப்ப என்னென்ன நிக்குது அதுல, உங்க வாழ்க்கை இருக்குது, காலமும் இருக்குது, இடமும் இருக்குது. இந்த மூணும் சேர்ந்ததுதான் நான். இந்த மூணுக்குள்ளையும் நீங்களா போய் நிக்கலனாலும் உங்களை நிக்க வைக்குது எது, ஏதோ ஒண்ணு. நீங்க திட்டமிடுறதுன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, அல்வாவே சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது சார், நான் கொஞ்சம் வேப்பலையும் சாப்பிடணும் சார்னு கத்து கொடுக்கறது அந்த உடம்பு தான், நீங்க இல்ல. ஏன்னா அது வந்தாதான் அது அடங்குது, அது இல்லைன்னா போய் சேர்ந்துரு.
அப்ப நீங்க கத்துக்கிறீங்களா, கத்துக் கொடுக்குதா? இது என்னன்னு முடிவு வர்றது? அது கத்துக் கொடுக்குது, நான் கத்துக்கணும். இது என்னன்னு சொல்லுவீங்க? நான் பெரியாளா, அது பெரியாளா? அது அதுவே அதை பண்ணாது, நான் அதை பண்ணணும். அது எனக்கு கத்துக் கொடுக்குது. அப்ப இந்த செட்டப்ல நாம பிறந்திருக்கிறோம்னா இதுக்குள்ள என்ன இருக்குது? இதுதான் நம்ம வளர்ற, இதுதான் ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது. அதனாலதான் நான் என்ன சொல்லுவேன்னா, நீங்க என்னதான் தத்துவம் 1000 போனாலும் அனுபவத்துல முடிவு சரியா இருக்குதுன்னு இங்க சைவ சித்தாந்தத்துக்குள்ள இவங்க சொன்னதை வச்சுதான் இதுக்குள்ள நின்னாதான் நீங்க சரியா போனீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா சரியா போனதான் அர்த்தம் இல்லைன்னு அடிக்கடி சொல்றதுக்கு அதான் காரணம். இப்ப அடுத்து இப்படி வாங்க பார்ப்போம். இப்ப சாப்பாட்டு விஷயமா உடம்ப கத்துக்கிறது. இப்போ இன்னும் வள்ளலார் ஒரு இடத்துல பாடுவார். என்ன பாடுவார்னா, இந்த உடம்ப ஆதாரங்கிற பேர்ல நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு விஷயம். ஆதாரம்னா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மூலாதாரம் சுவாதிட்டு தான் எல்லாரும் சொல்லுவாங்க. வள்ளலாரும் சித்த வைத்தியர்களும் ஒரு தெளிவா விஷயம் சொல்லுவாங்க. ஆதாரம்னா முதல்ல எது தெரியுமா? 6 சுவை தான் ஆதாரம். இந்த உப்பு, புளிப்பு, அதாவது உவர்ப்பு, புளிப்பு, இந்த அதாவது கசப்பு, இந்த இனிப்பு, காரம், இதெல்லாம் இருக்குல்ல, இந்த 6 சுவை தான் நம்ம உடல் வாழ்க்கைக்கு ஆதாரம். 6 சுவையும் ஒருத்தன் ஒழுங்கா உடம்புக்கு சாப்பாட்டு மூலமா கொடுக்க ஆரம்பிச்சுட்டான்னா அவன் அழிக்க முடியாது. ஆமா, அதுக்குள்ள இன்னொரு சின்ன ரகசியம் என்ன அப்படின்னா, சிலர் பிறப்புல இருந்து ஒருத்தருக்கு புளிப்பு அதிகமா இருக்கும், காரம் கம்மியா இருக்கும். இந்த புளிப்பு அதிகமா இருக்கிறவங்க ஆளுங்களுக்கு தான் சீக்கிரமா சுகர் வந்துடும். அதாவது சக்கரை நோய் யாருக்கு அதிகமா வரும்னா, எது இனிப்புனால மட்டும் கிடையாது. நீங்க இந்த சக்கரை நோய் இருக்கிறவங்க, இந்த சளி பிடிக்கிறவங்க முதல்ல வீட்டுல சாப்பிட்ற புளி மாங்காயை நிறுத்தி பாருங்க, அது வேலை ஒழுங்குபடும் உடம்பு. இந்த புளிப்பையும் இனிப்பையும் அந்த நிறுத்திட்டீங்கன்னா சளி உடனே கட்டுக்குள்ள வந்துடும் பாருங்க, சர்க்கரையும் கட்டுக்குள்ள வரும். அந்த புளியை ஊற்றி ஊற்றி நீங்க இனிப்போட கூட புளிதான் இன்னும் உங்களுக்கு ரொம்ப கெடுதி. மாமன் சாமி மட்டும் இல்ல, சித்த வைத்திய முறையதான். விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள 6 சுவையையும் நான் தினம் 6 சுவையும் சமமா வச்சுக்கிறேன்றது இல்ல. முதல்ல இந்த பொறப்புல என் உடம்புல எது குறைவு எது அதிகம் அப்படிங்கிறதையும் நீங்க கண்டுபிடிச்சீங்க. அதுக்கு தான் இந்த இடது கை விரல்ல 3 நாடி, வலது கையில ஒரு விரல் கையில மணிக்கட்டுல கைய வச்சு நாடி பார்த்து, இந்த பக்கம் 3 நாடி, இந்த பக்கம் 3 நாடி, 6 நாடியும் 6 சுவையை வச்சு அதனுடைய ஓட்டம் இருக்கும் அப்படின்னு சித்த வைத்தியர்கள் கணக்கெடுத்து உங்களுக்கு அடிப்படை வைத்தியம். இதுலதான் உணவுல தான் மருத்துவம் ஆரம்பிக்கணும். இந்த பக்கம் கையை பிடிச்சி, உனக்கு புளிப்பு அதிகமா இருக்குப்பா, அதை கம்மி பண்ணி, இல்ல புளிப்பு ரொம்ப கம்மியா இருக்குது, தினம் போய் 2 லிட்டர் தயிரை சாப்பிடு, அதுக்கப்புறம் நீ ஒழுங்கா திட்டமா சாப்பிடு, இல்லை ஏதாவது ஒண்ணு அதை சொல்லுவாங்க. திடீர்னு பாத்தீங்கன்னா சில பேருக்கு தயிரே ஒத்துக்காதும்மா, அவனுக்கு சில நோய் அவனை போய் நீங்க வலுக்கட்டாயமா அதை சாப்பிட வச்சு மாத்தினீங்கன்னா அந்த உடம்பு கண்ட்ரோலுக்கு வந்துடும். இந்த மாதிரி அதை நான் சொல்றது இல்லை. அதை ஒழுங்கா நீங்க அந்த காலத்துல ஒழுங்கா சாப்பாடு, ஒழுங்கா வைத்தியர்னா பெரிய வைத்தியரா இருக்கணும்னு அவசியம் இல்லை. சாதாரண வாத்தியாரே இந்த வேலையை பண்ணுவார். அந்த காலத்து வாத்தியாருங்க, தமிழ் வாத்தியாருங்க வச்சுங்களேன், இந்த வேலையை பண்ணுவாங்க. குறைஞ்சபட்சம் நாடி பார்த்து, எப்பா நீ இதை சாப்பிடு, அதை சாப்பிடு, வேலை முடிஞ்சு போச்சு. ஒன்றும் இல்லையா, வயிற்றுல இருக்கிற காற்றையாவது வெளியேற்று, அகத்திக்கீரையாவது பயன்படுத்து, இல்லை கடுக்காவை பயன்படுத்தி, இது 2த்தையும் பயன்படுத்தியாவது உடம்பை கொஞ்சம் ஒழுங்குபடுத்தி கையில கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சாப்பாட்டை முறைப்படுத்திக்கணும். இதுதான் முதல் ஆதாரம். உடம்பில் சுவைகளை அடிப்படையாக வைத்து நான் உடம்பை முதலில் நோய்படுத்தாமல் நிக்க வைக்கணும். 2வது தான் மூச்சு காற்றை ஒழுங்குபடுத்துற ஆதாரம். இப்ப முதல்ல உடம்பு ஒழுங்கா இருந்து என்ன சுத்தி பண்ணணும், காத்தை வடகலை பிங்களை நீங்க இழுத்து மூச்சு தடுக்காம காத்து உள்ள போய் ஒழுங்கா வந்தா உங்க உடம்பு ஒழுங்கா இருக்குன்னு அப்புறம் பதில். அதுல இது 2 ஒழுங்கா இருந்தா போதுமா, அப்புறம் மனசு ஒழுங்கா இருக்கணும். அதுக்கு என்ன பண்றது? இந்த ஆதாரம். இப்ப உடம்பு ஒழுங்கா வச்சாச்சு, இப்ப மூச்சு காத்து உடம்பு ஒங்கியும் தடை இல்லாம இழுத்தாச்சு. அதுக்கப்புறம் மனசு ஒழுங்கா இருக்கணும். இருக்கிறதுனால மனசு ஒழுங்காயிடாது. இவங்க எல்லாம் விளம்பரப்படுத்துவாங்க, மனம் அமைதி பெறவும், மனம் ஒழுங்கா. அதெல்லாம் மனம் கண்டிப்பா ஒழுங்குபட்டதாகவும் அமைதிப்பட்டதாகவும் நம்ம யார் வரைக்கும் பார்க்கல, அப்து விஸ்வாமித்திரர் வரைக்கும் பார்க்கல. இவங்க சும்மா ஊர்ல விளம்பரம் பண்ணிட்டு இருக்கலாம். நாம தெரியாத வரைக்கும் நம்ம என்ன பார்க்கல, அடங்கலன்னு தான் பார்த்துருக்கிறோம். அடங்கிறது எப்ப அடங்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்கதான் நம்ம யோகாவுக்கு என்ன மதிப்பு கொடுக்குறோம்,
ஃபெயில் ஆயிடுது. அந்த இடத்துல தான் அது தோத்து போகுது. யோகா வந்து தோத்து போற இடம் எதுனா மனம் அடங்கி அதை தாண்டி கடவுள் அனுபவத்துக்குள்ள அது வர்றதுல வந்து சிக்கல் அடிக்குது. உடம்பு பிரச்சனை இல்லை. உடம்ப நீங்க காத்தை ஏற்றி எந்த காத்தை எங்க நிறுத்தி உடம்ப மேல தூக்கி பறக்கிறது எது வேணாலும் பண்ணலாம். கூடு விட்டு கூடு கூட பாயலாம். ஆனா என்ன இல்லைங்க அனுபவம் கிடையாது. இதுக்கு ஒரே சாட்சி நமக்கு திருமூலர் தான், வேற யாரும் கிடையாது. அதுக்கு ஒரே சாட்சி. இன்னும் நிறைய சாட்சி. அதாவது நீங்க கூடு விட்டு கூடு பாய்கிற விஷயம் இருந்து பயன்படுத்தினாலும் எதுக்கு பயன்படுத்தி இருக்கிறார்கள்? திருமூலர் எதுக்கு பயன்படுத்தினாரு? இதை சோமசுந்தர நாயர் எடுத்து காட்டுவார். ஒரு இந்த குருமார் திருஞான சம்பந்தர் தான் பெரிய குருன்னு சொல்றதுக்காக சோமசுந்தர நாயர் ஒரு வாதம் பண்ணுவார். அப்ப சொல்லுவார், எங்க ஆள் வந்து கூடு விட்டு கூடு பாயிற வேலையை கத்துக்கிட்டு அந்த செத்து போன உடம்புல இருந்து எழுப்பி மாட்டை ஓட்டி போய் அடுத்தவன் பொண்டாட்டி கிட்ட மாட்டை விட்டுட்டு அடுத்த பொண்டாட்டி கிட்ட வரும்போது எம்மா எட்டையருன்னு சொல்லிட்டு வந்தாரு. ஆனா உங்க ஆளு அடுத்த பொண்டாட்டி அனுபவிக்கிறது தான் அதை பயன்படுத்தினாருன்னா மன அடங்கலன்னு தானே அர்த்தம். சரஸ்வதியோட வாதம் வந்து அவர் போறாருல்ல ஒரு இடத்துக்கு, சங்கரர் போறாருல்ல, அப்ப இதை வந்து வாதமா வைப்பார். யாரு? சோமசுந்தர நாயர் ஒரு வாதமா வச்சு திருஞான சம்பந்தர் திருமூலருடைய தன்மையெல்லாம் பாருங்கப்பா, யோகத்துக்குள்ள நீங்க நினைக்கிற மாதிரிலாம் நாம வரலாறு இப்படிலாம் இல்லை அப்படின்னு பெரிய அளவுல அந்த வாதத்தை முன்வைக்கிறார். இப்ப எதுக்கு நான் இதை சொன்னேன் அப்படின்னா, நீ கூடு விட்டு கூடு பாயறதுங்கிறது மன அடங்குறதுனால கிடையாது. அது காத்தை ஒழுங்குபடுத்தி இந்த உடம்பு கெடாம வச்சு அதுக்குள்ள நீங்க வெளியே வர்றதுக்கு அந்த துளையை பயன்படுத்துறது. அதாவது கபாலத்தை பயன்படுத்தினாலும் சரி, வாயை பயன்படுத்தினாலும் சரி, மூக்கை பயன்படுத்தினாலும் சரி. கபாலத்தை பயன்படுத்தினா போய் சேர்ந்துருவாங்க. வாயை பயன்படுத்தி ஏன்னா உள்நாக்கு வழியா வாக்கையோ கண்ணை பயன்படுத்தி கூட ஆன்மா வெளியே வருது அப்படிங்கிறாங்க. அது ஒன்றும் நமக்கு பிரச்சனை இல்லை. ஆனா வெளியே ஆன்மாவை கொண்டு போக முடியும் அப்படிங்கிற கருத்து வந்தாலே உங்களுக்கு எது உயிர் வேற அப்படிங்கிற கருத்து நீங்க வலிமையா இருந்தாதான், இந்த உடம்பு வேற அப்படிங்கிற கருத்து வலிமையா இருந்தாதான் வரும். ஆனா இந்த உடம்பையும் உயிரையும் நீங்க வச்சிருந்து இது வேற இது வேறன்னு சொல்லி நீங்க சொல்ற ஆளும் அப்படியே நிறுத்திட்டீங்க அப்படின்னு சொன்னா அதுக்கு மேல எந்த அனுபவமும் உங்களுக்கு கிடையாது. அதுவும் எதுவும் ஒண்ணு, அகலிகையும் அதுவும் ஒண்ணு. அகலிகைன்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த கல்லா ஆயிட்டா இல்ல, கல்லா வருது இந்த மாதிரி கல்லாயிரா. யாரு? கௌதமர் சாபத்தால அகலிகை கல்லாயிரான்னு ஒரு வரலாறு வருது இல்ல. இந்த கல்லா வருதுன்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா, கல் அப்படின்னா அதுவே நடக்காது, அப்படியே கிடக்கும். இப்ப உங்களுக்கு அகலிகைக்கு சாபம் கொடுத்துட்டு அவ அப்படியே கல்லு மாதிரி கிடக்குறா. ஏன் கல்லுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, கல்லுக்கு என்ன இல்லை, உணர்வு கிடையாது. தப்பு பண்ணா உங்களை ஏன் நம்ம வந்து ஜெயில போடுற வேலையை வச்சோம்? அவன் அதை வருத்தப்பட்டு 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 இப்போ உங்களுக்கு கூட நீங்க பெரிய பிரச்சனை எல்லாம் நடந்து காப்பாற்றப்பட்டு வெளியே வந்திருப்பீங்க. இப்ப பழைய விஷயத்தை நினைச்சீங்கன்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரணும்? இந்த இடத்துல நாம தப்பு பண்ணோமா, இந்த இடத்துல அவங்க மாத்தினாங்க, வருத்தப்பட்டு 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 ஒரு மாதிரி ஆயிடும்ல. அந்த வருத்தத்திலிருந்து நீங்க வெளியே வந்தீங்க அப்படிங்கிறத நினைச்சு பார்த்தாலே எது வரும்? ஓஹோ, இது தாண்டி நாம இன்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இவ்வளோ பிரச்சனையை தாண்டி வாழ்ந்துட்டு இருக்கிறோம்ல, இவ்வளோ பிரச்சனையில நாம இருந்தோம்ல, இதுல ஏன் போய் மாட்டணும், இதுல ஏன் இப்படி அப்படின்னு நினைச்சு இதுல நாம போய் மாட்டலாம், இதுல இருந்து இப்படி எல்லாம் வெளியே வந்திருக்கிறோமே, இன்னைக்கு இப்படி நிக்கிறோமே அப்படிங்கிறதுக்குள்ள நாம நினைக்கிறோம்ல, இதெல்லாம் நம்ம வேலையான்னு நினைச்சு பார்த்தா அதுவும் இல்லை இல்ல. அதேதான் அந்த கல் பிறகு. அதனாலதான் அவ நினைச்சு பாக்குறா. யாரு? அகலிகை. ஆனா அசைய முடியாது. அதுக்காக என்ன பண்ண முடியாது? கழுவாய் தேட முடியாத அளவுக்கு மனசால மாறணும். இப்ப உங்களுக்கு நடந்த பிரச்சனையெல்லாம் நினைச்சு பார்த்து என்ன பண்ண போறீங்க நீங்க? அதுக்குள்ள நீங்க நல்லவனா இருந்தீங்களா கெட்டவனா இருந்தீங்களான்னு நினைச்சு பார்க்கணும். ஒரு வேலை நடந்து ஒரு பிரச்சனை நம்ம வரலாறு நடக்குது இல்ல, அதுல தானே வெளியே வந்து இப்ப கோயில்ல உட்காந்துக்கிறோம். உட்காந்துட்டு இருக்கும் போது அந்த பிரச்சனை நினைக்கிறது மட்டும் இல்ல, அந்த பிரச்சனைக்குள்ள நாம நல்லவனா இருந்தோமா அல்லது அந்த பிரச்சனையால நல்லவனா ஆக்கப்பட்டோமா அல்லது நாம ஆனன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் கிடையாதுங்க. இதுதான் இந்த மனம் அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறது. இதுதான் இந்த யோகத்தை தாண்டி இந்த பிரச்சனையை தாண்டி கல்லாவர விஷயத்தை தாண்டி நாம இருக்கிறோம் அப்படிங்கிறத உணர வைக்கிறது. இது உடம்புல சொன்னல, இதுக்கு அப்புறம் இது தெரிய வரும்போதே உங்களுக்கு இன்னொன்னு தெரியும். என்ன தெரியும்? இதுல எதுவுமே நாம இல்லைங்கிறது அப்பவே தெரிய ஆரம்பிச்சிடும். எப்பவே? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன சொன்னேன்? சாப்பிட்ற விஷயத்த சொன்னேன்ல, சாப்பிட்ற விஷயத்திலேயே நமக்கு பசி எடுத்ததுனாலதான் சாப்பிட்டோம், சாப்பிட்டதுனாலதான் பால் உணர்ச்சி வந்தது. சாப்பிடாம நிறுத்திருந்தா இது வந்திருக்காது.
அப்ப சாப்பிடாம நிறுத்தி வாழ முடிஞ்சிருக்க முடியுமான்னு கேட்ட அது தெரியாது நமக்கு. ஆனா இன்னைக்கு அதை பத்தி பேசுவோம். எதை பத்தி பேசுவோம்? கொஞ்சம் சாப்பாட்டுல உப்பு புளி பூண்டு வெங்காயம் இல்லாம சாப்பிட்டா, அந்த பைத்தம்பருப்பு பாசி பருப்பு போட்டு கொஞ்சமா சாப்பிட்டா உங்களுக்கு காமம் வேலை செய்யாதுன்னு பாம்பன் சாமி சொல்றாரு. நாம படிப்போம் தகராறு ரகசியத்தெல்லாம் சொல்றாரு. இப்ப அது மாதிரி எல்லாரும் இருக்க முடியுமா? உங்களை மாதிரி ஆள் இருக்கலாம் இல்ல, நீங்க தான் இருக்கணும். அதுதான் நீங்க இருந்து அரங்காத. அப்புறம் பாட்டு ஒப்பிக்க முடியாது இல்ல உங்களால. அவ பாட்டு ஒப்பிக்கணும்னா அது குறைஞ்சபட்சம் வேலை செய்யணும்னா கூட பாட்டு ஒப்பிக்கணுன்றதுக்காகவாவது நாம அதை சாப்பிட்டாகணும் இல்ல, வேற எதையாவது ஒண்ணு. அப்போ நீங்க அடங்குறதுங்கிறத அந்த முறையில போக முடியாது. அப்ப எல்லாருக்கும் அது பொது கிடையாது. யாரு இதுல வருத்தி பெறணும்னு நினைக்கிறாங்களோ, கடவுளை அனுபவிக்கணும் வருத்தி பெற நினைக்கிறாங்களோ, வேலையும் கடவுள் விஷயமா செய்யணும், உடம்பும் விவகாரமாகாம இருக்கணும். இதுக்கு அவங்க சாப்பாடை மாத்திக்கணும் அப்படின்னு அவங்களுக்கு சொல்றோம். இப்ப நாம அதுக்கு தான் வள்ளல் பெருமான் சொல்றாரு, நீங்க வேலை இப்ப அவரு சொல்றது எல்லாருக்கும் சாப்பாடு கூட விஷயம். ரெண்டாவது விஷயம், அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒரு விஷயத்துக்குள்ள நீங்க வரணும் அப்படின்னா அசைவத்து சாப்பிட. உங்களுக்கு விஷயம் புரியுதா? நீங்க கடவுளை அடையிறதுன்னு பொதுவா பேசினா எதை சாப்பிட்றீங்கன்றத பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அருட்பெருஞ்சோதி ஆண்டவர்னு ஒரு விஷயம் இருக்குது, அதுக்கு இலக்கணம் கருணை. அதுக்குள்ள நீங்க வரணும்னா உங்களுக்கு தயவு இருக்கணும். அப்ப நீங்க புலால் சாப்பிடக்கூடாது. அப்ப இதுக்குள்ள நீங்க எல்லாத்தையும் என்ன பண்ணணும்? அதுக்கான முறையை கைப்பற்றணும். அதுலதான் இப்போ என்னத்தை கண்டுபிடிச்சோம், எப்ப நாம அசைவம் சாப்பிட்டு உடம்ப வளர்க்கணும்னு நினைச்சோமோ அதை விடவும் உடம்பு அசைவத்தினால வர கெடுதி சைடு எஃபெக்ட் இல்லாம உடம்ப காப்பாற்ற முடியும். எதனால? தாவர உணவுனாலங்கிறது தான். ஆனா அதை நம்ம பயன்பாட்டுக்கு கொண்டு வர முடியல. அவ்வளவுதான் நமக்கு இருக்கிற பிரச்சனை. அப்ப ரெண்டுத்திலே முடியும் அப்படிங்கிறது, உழைப்பாளி உழைக்காதவங்க எல்லாருக்கும் எதை கொடுக்கலாம்? சைவ உணவை கொடுக்கலாம். ஆனா முறையா கொடுக்கறதுக்கு நமக்கு தெரியல அப்படிங்கிறதுனால நம்ம அசைவ உணவும் அதிகப்படியா கொடுக்காதனாலையும் உழைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா அது தேவைங்கிற மாதிரி இன்றைய அளவுக்கு நம்ம தொடர்ந்து வச்சிருக்கிறோம். ஆனா கொடுக்க முடியும் அப்படிங்கிறப்ப நமக்கு அது தேவையில்லை அப்படிங்கிறதையும் பதிலா அதுல வச்சிருக்கிறோம். அதுல ஒன்றும் சிக்கல் இல்லை. இது நமக்கு கருத்து மட்டும்தான் இதுல. ஆனா உடம்பு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்குள்ள நான் வரணும் அப்படின்னா என்னுடைய மன ரீதியா நான் அசைவத்திலிருந்து வெளியே வராம என்ன பண்ண முடியாது? கடவுளை அனுபவிக்க முடியாது அப்படின்னு தெளிவா தெரியுது இல்ல. இப்ப சைவத்துல நீங்க அடைய முடியாது, வராம அடைய முடியாது சொல்றீங்க சார். கண்ணப்ப நாயனார் அடைஞ்சாரா இல்லையா? இன்னைக்கு இருக்கிற சித்தர்கள்லாம் அடைஞ்சாங்களா இல்லையான்னு ஒரு கேள்வி வரும். இதுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? நீங்களே வெளியே வந்தாலும் கேட்பீங்க, இல்ல அது ஞாபகம் வரல, இல்லாட்டா பின்னரம் கேட்டுட்டு இருப்பீங்க. அத அந்த கேள்வி என்ன அப்படின்னா, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓதாது உணர்தல் படிக்கிறோம்ல, ஓதாது உணர்தல் அப்படிங்கிறது இதுக்குள்ளேயும் அது புரிந்து கொள்ளப்படும். எதுக்குள்ளேயும் நான் முறையான சைவ உணவிற்கு வருதல் அப்படிங்கிற விஷயத்தை தாண்டி எனக்குள்ள இன்னொன்னு அன்பு வேலை செய்து அதுக்குள்ள இது தடைய உண்டாக்கல அப்படிங்கிறப்ப அது என்ன பண்ணுது? அதை மீறுது. எதை மீறுது? அசைவம் அப்படிங்கிற அந்த கருத்தை மீறுது. அதுக்குள்ள ஒருத்தர் சொன்னார், நீங்க இதையும் ஞாபகம் வச்சுங்க, இதெல்லாம் எதுக்குற இன்னைக்கு எதுவும் இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கைக்குள்ள உணவிலிருந்து அறிவிலிருந்து எல்லாத்தையும் கடந்து கடவுளை அடையிறது அப்படிங்கறதுதான் ஆதாரத்தை அடைதல். அதுக்குள்ள எவ்வளவு பிராக்டிக்கல் டிஃபிகல்ட் இருக்குதோ அத்தனை உதாரணங்களையும் சொல்லிக்கிறேன். நீங்க ஏதோ என்னமோ நிறைய சொன்னார்ப்பா அப்படின்னா நினைக்க கூடாது. உங்களுக்கு எவ்வளவுலாம் இது மாதிரி சிக்கல்கள் இருக்குதோ அத்தனை சிக்கல்களையும் நாம பட்டியல் போடுறோம். அதை ஞாபகம் வச்சுங்க. இதுக்குள்ள நம்ம வேற எல்லாம் குழப்பல. நீங்க மறுபடியும் அதுக்குள்ள தொகுப்பா எல்லாமே நீங்க நினைச்சு பாத்தீங்கன்னா தெரியும். ஒருத்தர் சொன்னார், கொல்லால் புலால் மறுத்தானே கைகூப்பி எல்லா உயிரும். அவர் சொன்ன விளக்கம் அற்புதமான விளக்கம் தான். அவர் சொன்ன பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க ஐயா கொல்லாமை இருக்குல்ல, எந்த உயிர்களையும் கொன்று தருகிற கறி உணவுகளை அல்லது அசைவ உணவுகளை சாப்பிடாதது. கொல்லாததுன்னா உயிரை நீங்களா கொண்டு சாப்பிட்டாலும் சரி, அடுத்தவங்க கொண்டு சாப்பிட்டாலும் சரி, அது கொல்லாத வந்துடும். இந்த புலால் மறுத்தான். அப்ப நீங்க அசைவம் சாப்பிடாம இருக்கிறது அப்படிங்கிறதுக்குள்ளேயே அதையும் அவங்க விளக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களுக்கு அதுக்கு விஷயம் வரும். இந்த கொல்லாங்கிறது கொஞ்சம் கூடுதலா என்ன விளக்கம் சொன்னாங்க அப்படின்னா, உடம்புல அணுத்துகள்கள் இருக்குது, அதுல எந்த அணுத்துகளும் செத்துடாம இருக்கணும். அப்படி வந்துட்டாங்கன்னா அவங்க
அவங்கள பார்த்து எல்லாரும் வணங்குவார்கள். புரியுதாது? உடம்புல இருக்கிற அணு துகள்கள் இருக்குல்ல, உடம்பு வந்து ரொம்ப அதாவது நுட்பமான செல்களால் ஆனதுன்னு படிக்கிறீங்கல்ல, இதுல இருக்கிற எந்த செல்லும் அணுவும் செத்து போகாம இருக்கும். ஆமா, அப்படி இருந்தா அதுதான் மரணமில்லா பெறுவாருடைய உண்மையும் கூட, அதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா எல்லா மனிதர்களுக்கும் சொல்ற விஷயத்துல கொண்டாந்து நாம இவ்வளவு பெரிய விளக்கத்தை நேரா அது தெரிஞ்சாதான் இதை படிக்கணும்ன்றது இல்ல இல்ல இல்ல, அதுக்குதான் போவோம். ஆனா நீங்க கொள்ளாம இருக்கணும். கொல்றதுக்கு உதவி பண்ணாமலோ, அதாவது நாம வாங்கி சாப்பிட்டா கொல்றதுக்கு உதவி பண்றோம்ல, கொல்றதுக்கு உதவி பண்ணாமலோ அல்லது நாம கொல்லாமலோ அந்த புலாலுக்கு இருக்கிற மனநிலை தான் உங்களுக்கு உங்க செல்லு அழியாம பார்த்துக்கும். சரி, அழிஞ்சு போறதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்த வயசுலையும் நீங்க அதை என்ன பண்ண முடியும்? இருக்கிறத காப்பாற்ற முடியும். இருக்கிறத காப்பாற்றி கடவுளை காப்பாத்தினாலே மறுபடியும் எல்லாம் கை வந்த மாதிரி தான் அர்த்தம். அதுலதான் உங்களுக்கு எல்லாம் அடங்கும். என்ன செய்தி அப்படின்னா, நான் என்னுடைய மனநிலை சார்ந்து எப்படி அதுல மாறுறேன் அப்படிங்கிறது தான் அது. எது? நான் என்னுடைய இன்னொரு உயிரை கொன்னு சாப்பிடுறது, நானே கொன்னு சாப்பிடுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குது இல்ல, இதுல என்னுடைய மனநிலை சார்ந்து நான் அதுல வளரணும். எதுல? இப்ப நீங்க திடீர்னு இப்போ நான் ஒருத்தர் தீட்சை கொடுத்தோ அல்லது ஒருத்தரை கூப்பிட்டு வச்சு நீங்க அசைவம் சாப்பிடாதீங்கன்னு வலிமையா நிறுத்துறேன்னு வச்சுங்களேன், நான் சொல்லி அவர் நிறுத்துறாரு தான். ஆனா அது அவருக்கு இயல்பான மனநிலைக்கு மாறல அப்படின்னா கடைசி வரைக்கும் அதுல என்ன சிக்கல்? அவர் அசைவத்தை நிறுத்த முடியாது. என்னைக்காவது ஒரு நாளைக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கிறப்ப போய் ஊந்துவார். எப்படின்னு கேட்டீங்கன்னா, கொஞ்சம் ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ கொஞ்சம் பேருக்கு நல்லா ஓடிக்கிட்டே இருக்கும், நல்லா பேசிக்கிட்டே இருப்பாங்க, நீங்க அனுபவிப்பாங்க, நல்ல நண்பர்களா இருப்பாங்க, எல்லாம் இருக்கும். கொஞ்சம் அவங்கள விட கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அதீதமா பணத்திலேயோ அறிவிலையோ அல்லது செல்வாக்குலையோ கொஞ்சம் இருப்பீங்க. உங்க கூட எல்லாரும் நட்போட தான் இருப்பாங்க, அவரு எல்லாருமே இருப்பாங்க. இப்ப சொற்பொழிவு கேட்டாலும் சரி, அந்த மாதிரி எல்லாருக்கூடயும் ஒரு விஷயம் இருக்கும். திடீர்னு ஒரு பிரச்சனைய நீங்க கொஞ்சம் இவர் கொஞ்சம் மேலகிறார் நினைக்கிற ஆள் கூட பழகிட்டு இருக்கிறீங்களே, அவரை பத்தி ஒரு விஷயம் சும்மா சின்னதா யாராவது சொன்னாலும் அதை புடிச்சுக்கின்னு மேல ஏறி அதுல பெரிய கூட்டத்தை கூட்டுங்க. இதுதான் உலகத்துல நீங்க யாரு கூட வேணாலும் பழகி பாருங்க. அதாவது ஒரு சின்ன டிஃபெக்ட் எங்கேயாவது பேச ஆரம்பிச்சாருன்னா அது உங்களுக்கு என்ன பண்ணும்? ஒரு அணியை சேர்த்துரும். அதாவது என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, நல்லதுக்கு வராது. இது தப்புப்பா நீ சொல்றது, இது அப்படி இல்லை அப்படின்னு யாரும் சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்காது. ஏன்னா கொஞ்சம் உங்க மூளை தான் அது என்ன வாய்ப்பு இருக்குது, இதுக்கு மேல இருக்குது அப்படிங்கிறத இது அரிச்சுக்கிட்டே இருக்கும். இது நம்மளை விட கொஞ்சம் நமக்கு நம்மளோட இவங்க அதாவது நீங்க மேல கீழெல்லாம் இல்ல, யாரா இருந்தாலும் பழகுகிறவர்கள் அடுத்தவர்கள் கொஞ்சம் மேல இருக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் வரும்போதே அவங்களுக்கு எதிர்ப்பா ஒரு விஷயம் அதுலதான் போய் நிற்பாங்களே தவிர இந்த மேல இருக்கிறவங்களாவே தூக்கி பார்க்க வாய்ப்பு வராது. இந்த நுட்பமான மனநிலை இருக்குது இல்ல, இதான் திருவள்ளுவர் நட்புக்கு எடுத்துக்கிட்டு, எப்ப தெரியுமா நட்புங்கிறது பேதம் இல்லாம இருக்கும். ரெண்டு பேருக்குள்ளயும் இவங்க ஒரே மாதிரி ஆனவங்கன்னு சொல்ற இடம் வர வரைக்கும் பேதம் வந்துருப்பாங்கிற. இவரு இப்படிப்பட்டவர் நீங்க சொல்லிட்டீங்கன்னா, இவரு ரெண்டு பேர் நண்பர்கள், இவர் இப்படிப்பட்டவர் இவர் இப்படிப்பட்டவர்னு சொல்லக்கூடாது. இவங்க ரெண்டு பேரும் இந்த மாதிரின்னு ஒரே விஷயம் சொல்லணும். அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா அது என்னைக்குமே ஒரு பேதம் அல்லது வேறுபாடு கண்டிப்பா அதுக்குள்ள இருக்குது. என்னைக்கா இருந்தாலும் அது வெளியே வரணும். இப்ப நீங்க நல்ல உயிர் பழகுவாங்க சார், இவங்க காசு அவங்களுக்கு கொடுப்பாங்க, அவங்க காசு இவங்களுக்கு கொடுப்பாங்க, அது பார்க்க மாட்டாங்க, இது பார்க்க மாட்டாங்க, எல்லாம் வரும். மூணாவது ஆள் உறவு ஒண்ணு வருதுன்னு வச்சுங்களேன், இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஆண்கள் ரெண்டு பேரும் நண்பர்களா இருக்கிறாங்க கடைசி வரைக்கும் அப்படின்னா, ஒரு ஆளுக்கு கல்யாணம் ஆகிற வரைக்கும் அந்த பிரச்சனை இல்லாம இருக்கும். பெண்களா இருந்தாலும் சரி, ஆண்களா இருந்தாலும், இந்த இன்னொரு ஆள் வந்துட்ட பிறகோ அல்லது இவங்களுக்கு ஒரு ஆசை வந்துட்ட பிறகோ, இன்னொரு ஆள் வந்தாலும் வரலனாலும் ஒரு ஆசை வந்துட்டுன்னு வச்சுங்களேன், ஒண்ணு பொருளை கைப்பற்றுறது இல்ல பதவியை கைப்பற்றுறது, ஏதாவது ஒண்ணு வேலை செய்ய ஆரம்பிச்சு. அப்ப அவங்களுக்குள்ளேயே எதெல்லாம் பேதம் இல்லாம இருந்ததோ அதெல்லாம் பெரிய அசுரன் மாதிரி உருவெடுக்கும்.
அதுதான் நீங்க உலகத்தில் நடக்கிற சண்டையெல்லாம் பார்த்தீங்கன்னா அங்கதான் நடக்கும், வேற எங்கேயும் நடக்காது. அதுதான் வந்து சொத்தை புடுங்கிறது, சொத்தை அபகரிக்கிறதுன்னு வேற எங்க வருது, அங்கதான் வரும். என்னன்னா இன்னொரு ஆசை அவங்களுக்கு இது நாள் வரைக்கும் அடங்கி இருந்தது பாரு, அது வந்து விஸ்வரூபம் எடுத்து அதுதான் பேய் மாதிரி ஒரு அசுரன் மாதிரி தலை விரிச்சு ஆடி 2 பேரையும் கொண்டு போய் அடிச்சிங்கன்னு நடு ரோட்ல கொண்டு போய் இழுத்து விட்டு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் கொண்டு போய் விட்டுருவோம். இதான் நடக்கிற வேலை. அதே விஷயம்தான் இந்த மனநிலை சார்ந்து இதுக்குள்ள நீங்க பொதுமையில வர்றதை கண்டுபிடிக்கிறது. இந்த எவ்வுயிரும் பொதுன்னு கண்டுபிடிக்கணும்னா முடியுமா பாருங்களேன். வள்ளலார் சொல்றது இன்னமோ ஈஸியா தான் தெரிஞ்சுது. எது ஆதாரம்ன்றதை கண்டுபிடிக்கிறது தான் இது. எல்லா உயிருக்கும் பொதுவாக இருக்கிற கடவுளை கண்டுபிடிக்கிறது, ஆதாரத்தை கண்டுபிடிக்கிறது. அது எப்ப கண்டுபிடிப்பீங்கன்னா எதுல கொண்டாந்து நிக்க விடுதோ அதை நீங்க நின்னாதான் கண்டுபிடிக்க முடியும். மனுஷன் காட்டு மிராண்டியாதான் ஒரு காலத்துல வாழ்ந்தான். ஆம்பளை பொம்பளை வித்தியாசம் இல்லாம இவங்க எவ்வளவு பேர் வேணாலும் கல்யாணம் பண்ணாங்கன்னா பால் உறவு இவங்க அதெல்லாம் நடந்து கிடந்து எல்லாம் முடிஞ்சு ராமன் வந்த பிறகுதான் ஒருத்தனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற கோட்பாட்டுல வந்து நிக்கிறாங்க. இப்ப நாமெல்லாம் அதுல வந்து நிக்கிறோம். இந்திய சமூகத்துல அது ரொம்ப தெளிவா வந்து நிக்கிறோம். ஏன் மறுபடியும் நாம மாறி அதுக்கு போகக்கூடாதுன்னு நினைக்கல. இப்ப நடக்கிறதெல்லாம் நடக்கத்தான் ஏகப்பட்டது. இப்ப வந்து வந்து அதாவது கள்ளக்காதலனை வந்து தடுத்து நிறுத்த முடியாம தன்னுடைய மனைவியை கொள்றதுக்கு வேலை பார்க்கறது ரொம்ப அதிகமா வருது. இதுக்கப்புறம் கள்ளக்காதலனை வச்சுக்கிட்டு கணவனை கொள்றது அதிகமா வருது. இது ரெண்டும் வருது இல்ல. இது போக ஏற்ற இறக்கம் இல்லாம வந்து சில விஷயம் நடக்கும். இதெல்லாம் நம்ம நினைக்கிறப்ப என்ன சொல்லுவோம், சமூகம் மாறி போச்சுன்னு சொல்லக்கூடாது. பழைய காட்டு மிராண்டி மனம் விகாரம் அடையும். இவனுக்கு என்னன்னா எல்லாருக்கும் மனம் வந்து அதனாலதான் இந்த சூழல் நம்ம அடிக்கடி வளாகம் சித்தி வளாகம் அந்த இடம்லாம் ஏன் வள்ளலார் சொல்றாரு ரொம்ப வலியுறுத்துறாருன்னு கேட்டீங்கன்னா, இப்ப தொண்டரோடு கூட்டு கண்டாயின் மாணிக்கவாசர் வலியுறுத்துறதெல்லாம் என்னத்துக்குன்னா இவனை விட்டா மிருகமாயிடுவான். பழைய விஷயம்தான் எனக்கு வேலை செய்யும். இவனை மாத்துறதுக்கு தானே ஒரு கட்டுப்பாட்டு கொண்டு வரான். இப்ப நாம தெரிஞ்சு கொண்டு வந்தேன்னு அதை சொல்றதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்லை. ஏன்னா நான் சாப்பிட்ற விஷயம் மாதிரி தான் அதுவும். சாப்பாடு எப்படி எனக்கு பசி எடுத்ததுனால சாப்பிட்டு அதை முறையா சாப்பிடணும்னு வருது, சாப்பிட்டதுனால அந்த பால் உறவுல முறையா வாழணும்னு வருது, பால் உறவுல வந்து எனக்கு பிறந்த குழந்தைய ஒழுங்கா காப்பாற்றணும் வருது, நான் சமூகத்துல ஸ்டேட்டஸா வாழணும் வருது. இதெல்லாம் நாம ஏதோ மனிதர்கள் சமுதாயமாக வாழ்ந்தவர்கள் கற்றுக்கொண்டார்கள்னு வரலாறுல எழுதுனா கூட இதை நானா இதுல வந்து நிக்கிறேன். ஆனா வரலாறு பாத்தீங்கன்னா பெரிய வரலாறு. ஒரு பெண் 5 பேரை கல்யாணம் பண்ணிக்கின பாஞ்சாலி வரலாறை தாண்டி சீதைங்கிற ஒரு பெண் வந்து ராமனோட வாழறது. 2 பேரும் வந்து ராஜாவா இருந்தாலும் அவங்க நினைச்ச மாதிரி வாழ முடியாம கடைசியா ஒருத்தன் பேருக்கு அவசப்பட்டு அதுக்கப்புறம் ஒரு குழந்தை பிறந்து அதையும் காட்டுல விட்டு ஒழுங்கா வாழ முடியாம அதே சமயத்துல ராஜாவா இருந்தாலும் வேற பொண்ணு கிட்ட போய் வேற பொண்ணை இழுத்து வந்து கல்யாணம் பண்ண முடியாம அல்லது இவளும் போய் எதுவும் பண்ணாம வேற ஒருத்தங்கிட்ட ராவணன் கிட்ட போனாலும் மறுபடியும் வர்ற மாதிரிலாம் ஏன் எழுதுறான்? இவளும் மாறக்கூடாது அவனும் மாறக்கூடாது, 2 பேரையும் முற்றி போட்டு விதியை கண்டுபிடிச்சு கொடுக்கணும் அப்படின்னு தானே அதுல வருது. அப்ப இந்த விதியை கண்டுபிடிக்கிற இடம் வர்ற வரைக்கும் நீ எப்படி வாழ்ந்தாலும் உன்னை கொண்டு வரான் பார். நம்ம இஷ்டத்துக்கு விடுறது, ஆனா ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நிறுத்துறது. நம்ம இஷ்டத்துக்கு விடுறதுங்கிறது நம்ம இடத்துல இருக்குது, ஆனா நாம வந்து சேர வேண்டியதுங்கிறது அவன் இடத்துல இருக்குது. ஆனா அது அவன் இடமும் இல்லை நம்ம இடமும் இல்லை, 2த்துக்கு நடுவில் ஒரு அமைப்பு இருக்கு. இதுதான் நம்ம பிறப்புல நாம இதுக்குள்ள வந்து நிக்கிறதுக்கு அவ்வளவு, அதாவது இவ்வளவு விஷயம் நாம சொல்றோம். போன பிறப்புல பற்றிருந்தா இவ்வளவு சொல்ல முடியாது. இந்த பிறப்புலயே பெருமான் துணி துவைக்கிற மாதிரி துவைச்சு இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாதான் சொல்ல முடியும் உங்களுக்கு. போன பிறப்புல நான் வந்து அறிவாளியா இருந்திருக்கலாம், அல்லது இப்ப திருஞான சம்பந்தர் சொல்றார் மையல் மாணவர், அதாவது திருஞான சம்பந்தர் சொல்றது பிறக்குமா சொல்லப்படாய், நான் இந்த பிறப்பு ஏன்பா வந்து கஷ்டப்படணும், நீ என்ன போன பிறப்புலயே முடிச்சிருக்கலாமே அப்படின்னு கேட்கிறார். வள்ளலாரு ஐயோ நான் படும்பாடு நாய்ப்படுமோ ஐயோங்கிறாரு. என்ன வேலை இது? உங்களுக்கு வள்ளலார படிக்கும் போது உங்களுக்கு வலி இல்லை, ஏன்னா நீங்க வள்ளலார கையில வச்சுக்கிறதுனால. ஆனா நீங்க ஞானியாகும் போது ஐயோ வலிக்குதே, நான் இப்படிலாம் நிக்கணுமா, இவ்வளோ சொத்த ஒரு சத்தம் போட முடியும், இப்படி அப்படி அங்க இங்க அப்படி நவராம இப்படி நவராம பிரச்சனை நின்று ஞானி ஆகிறதுங்கிறது வந்தாதான் அருளாளர். அப்படிதான் அவங்களும் வந்தாங்க. அவங்க ஏதோ சும்மா அப்படி கையை காட்டி இப்படி ஒரு நல்ல சூரியனை பின்னாடி வச்செல்லாம் அடிக்கல லைட்டு. அவங்க பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, நீங்க கொஞ்சம் கூட அதுல வரல. யாரு நாம யாரும் அந்த அவஸ்தைக்குள்ள வரல. ஆனா அதுக்குள்ள ஏன் இறக்குறான், அதுக்குள்ள ஏன் நிக்க வைக்கிறான், அதுக்குள்ள ஏன் நிக்கிறாங்க அப்படின்னா
அப்பதான் ஒரிஜினலா பேசுவான். இவன் நானும் கெட்டான், மனுஷன் தான் கெட்டான், அதுக்கு கடவுளை ஒன்றும் பண்ண முடியாது அவரால். மனுஷனை பிடிச்சி வச்சுக்கிட்டு அவனை வச்சு அதுக்குள்ள அவரு ஆதாரமா இருக்கிறார். ஆனா அவர் நான் தான் பெரிய ஆள், அதனாலதான் ஓதாது உணர்ந்திட ஒளி அளித்து எனக்கே ஆதாரம். அது நடுவில் ஒரு வார்த்தையை போட்டார் பாருங்க, ஒளி அளித்துன்னு போட்டார் பாருங்க. இந்த ஒளி சூரியன் இருந்தாலும் நமக்கு என்ன தெரியாது, நம்ம கண்ணு இல்லைன்னா சூரியன் இருந்தா இல்லை. நான் இப்ப நான் கண்ணு திறந்தாதான் சூரியன் இருக்குதுன்னு அர்த்தம். இப்ப சூரியனால நான் கண்ணை திறந்தா கண்ணை திறந்தால சூரியன் இருக்குதா? நான் திறந்தா சூரியன் இருக்குது. அந்த ஆதாரங்கிறது சூரியன், நான் கண்ணை திறக்கிறது அப்படிங்கிறது தான் ஒளி அளித்து. இது வரைக்கும் நான் ஓதாது உணர்தல். ஆனா அந்த இடத்துல நிக்கிற வரைக்கும் என்ன விடுறதில்லை. நீ போ, உன் இஷ்டம் நம்ப, நான் என்ன உன்னை தடுக்கவே இல்லப்பா, உன் இஷ்டம். இதுல எங்கேயும் கட்டு வைக்கல பெருமான். நீ அது யார் பின்னாடி போனாலும், ராமானுஜர் வருஷங்கர் பின்னாடி போனாலும் சரி, கபிலர் பின்னாடி போனாலும் சரி, பதஞ்சலி பின்னாடி சரி, யார் பின்னாடி போனாலும் போ, நான் வானாங்கள். ஒரு நாளைக்கு நீ வாடி அப்படின்னு, நீ இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு வாழலாம். நான் ஏன் இதுல என்னோட உனக்கு கிடையாதுப்பா, உனக்கு நீ தானே கேட்ட, போயிட்டு வா. ஆனா வர வேண்டிய இடத்துக்கு வர வரைக்கும் நீ போயிட்டு தான் வரணும். இப்ப வர வேண்டிய இடம் நானா நீயா? அதான் ஆதாரம். அது எதை நீங்க பிடிச்சாலும் சரி. அதனாலதான் நான் இப்படி தெளிவா அடிக்கிறது என்னன்னா, எந்த தத்துவத்துல போனாலும் அவங்க பெரிய ஆளு, உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம். திருஞான சம்பந்தர் வள்ளலார் வரைக்கும் சொல்லிட்ட பிறகு இவங்க தான் பெரிய ஆள் நமக்கு. நீங்க அதுல உங்களுக்கு பெரிய ஆளா இருக்கலாம், ஆனா அதுதான் முடிவு கிடையாதுங்கிறது. இப்ப அனுபவத்துக்கு வந்தாதானே அது தெரியுது. ஏன் சார் நான் யோகத்துல நீங்க இது இருக்குதா இது இல்லையா, நீ எந்த யோகனா இரு, நானா எந்த விரதனா இரு, எந்த யோகனா இரு, நாங்க வேணான்னு சொல்லல. உனக்கு இன்னைக்கு இருக்கிற பிரச்சனைக்கு அது தேவையா இருக்கலாம், ஆனா அதுவே முடிவானதுன்னு சொல்ல முடியாது அப்படிங்கறதுதான் நம்மளுடைய வாதம். அதுவே முடிவானது அப்படிங்கிறதுக்குள்ள வருது அப்படின்னு சொன்னா அதுதான் என் வாழ்க்கை, அதுதான் நான் வாழற இடம். அது ரெண்டையும் சேர்த்து வச்சுதான் அது முடிவு பண்ணுது. அப்ப என்னுடைய வாழ்க்கைங்கிறது என்னுடைய உடம்பை பாதுகாக்கிறதுங்கிறது நான் கத்துக்கிறது. என் உடம்பு இருக்குது, அதை நான் கத்துக்கிறது. அப்படிங்கிறப்பதான் பொதுவிலையும் கத்துக்க முடியாது. இப்ப எல்லாரும் 6 சுவையும் சாப்பிட்டு நீங்க தினம் ஒரு 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 50 கிராம் மாந்தளிர், ஒரு 50 கிராம் கொய்யாக்காய் தளிர், ஒரு 50 கிராம் வேப்பந்தளிர், ஒரு 50 கிராம் ஒரு வெல்லம், ஒரு 50 கிராம் மிளகா, இப்படி நீங்க சாப்பிட்டு 6 சுவை 50 கிராம் உப்பை போட்டு சாப்பிட்டுனா இருக்க முடியுமா உங்களால? ஏன் எல்லாம் சமமா தானே இருக்கணும் அப்படின்னு சொன்னா இருக்கக்கூடாதா? இருக்கலாம்ல. அப்படி இருக்க முடியாது. தனித்தனியா ஒவ்வொருத்தருக்கும் அளவு மாறுது இல்ல. நான் என்னுடைய உணவு முறையில அதை மாத்திக்கிட்டாலும் சரி, அல்லது மருந்து முறையில மாத்திக்கிட்டாலும் சரி, என் உடம்ப நான் ஒழுங்கா வைக்கணும். உடம்பு ஒழுங்கா வச்சா மூச்சு காத்து அதுக்கப்புறம் ஒழுங்கா வரும். மூச்சு காத்து ஒழுங்கா வந்தா மனம் ஒழுங்கா வரணும். மனம் ஒழுங்கா வர்றதுக்கு எதுல வேலை நடக்குது? உக்காந்தா வேலை நடக்காது. உக்காந்தா கல்லு. நீ போனாதான் வேலை நடக்கும். அதுக்கு எதையாவது ஒண்ணு வேலை பார்க்கணும். அதுதான் இந்த யோகத்தை தாண்டி வர்றது. அப்ப அதுல நின்னா தானே நான் எதுல செய்யணும், எதை கண்டுபிடிப்பாப்பா? என் வேலை மட்டும் இல்லை, இதுல ஊரும் வாழணும், உலகமும் வாழணும், நான் சாப்பிட்றதுக்கு நல்ல மண்ணில் நெல் விளையணும் அப்படின்ற விஷயம் வரும்போதுதான் நான் எல்லாத்துக்குள்ளே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத கத்துக்கிறது. அப்ப எல்லாம் வாழறதுங்கிறது தான் பொதுவின் உளம்பட நோக்குதல். அப்பதான் நான் என்ன கத்துக்குவேன், நான் அன்பா வாழறதுங்கிறத கத்து. இப்ப நீங்க எதுல நீங்களா கத்துக்கிறீங்க, இதெல்லாம் இருக்குது, எங்க நிக்கணுமோ அங்க நின்னாதான் நீங்க நிக்கிறதா அர்த்தம். அது வரைக்கும் நிக்கிறதா அர்த்தம் இல்லை. அது வரைக்கும் ஆதாரத்தை அடைஞ்சதா அர்த்தம் இல்லை. அதுக்கு முன்னாடி எது ஒன்னாலும் ஆதாரம். நீங்க எதுல போறீங்களோ அதான் ஆதாரம். ஆனா ஆதாரம் என்பது நீங்க நின்ன பிறகு அதை அனுபவிக்கிறதுக்கு அது அதுலயே அதுக்கப்புறம் வேற இடத்துக்கு அது போகக்கூடாது. இப்போ மனுஷனா போறது உங்களுக்கு எது நினைப்பு வருது? இவ்வளவு நேரம் கேட்டீங்கல்ல சொற்பொழிவு, இப்போ உங்களுக்கு என்ன தோணும்? ஒரு மீனை பார்த்து கேட்கல, ஒரு நாயை பார்த்து கேட்கல, ஒரு நரியை பார்த்து கேட்கல, ஒரு நல்ல மனிதர்களை பார்த்து தானே கேட்கிறேன். நீங்க எதுவாக ஆசைப்படுறீங்க? சரி, நீங்க கடவுள் அடையணும்னா சொல்லக்கூடாது என்கிட்ட. நீங்க கடவுள் தான் நீங்க பார்க்கவும் இல்லை, அனுபவிக்கணும் இல்லையா? முதல்ல குடும்பம் ஒழுங்கா நடத்தணும். குடும்பம் ஒழுங்கா நடத்தின பிறகு அடுத்தவனை பத்தி மனநிலை பாதிக்கப்படாம பார்க்கணும். அதுக்கப்புறம் நான் நேர்மையா இருக்கிறதுனா நான் இங்க ஒண்ணு சொல்லாம அங்க ஒண்ணு சொல்லாம நாக்கு சுத்தமாகணும். இதுக்கப்புறம் இவ்வளவு விஷயம் இருக்குது. இதெல்லாம் நீங்க மாறி மாறி நீங்க வரீங்க, உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு நெருக்கடி கொடுப்பான். இதுக்குள்ளேயும் நாம மாற மாட்டோம். அது சத்தியமா யாரும் மாறன்னு சொல்லுவோம். அது மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அதுக்குள்ள கடவுள் அந்த நெருக்கடியை கொடுக்கல, நமக்கு அந்த சூழல் அமைக்கலன்னா எவனும் மாற மாட்டான். நான் அது
அதாவது எதுவும் நம்ம கையில் இல்லைன்றது அப்பதான் தெரியும். அவன் அருளாலே அவன் தாழ் வணங்கி அப்பதான் தெரியும் எல்லாம் ஈசன் செயல். இப்ப பேசுறதுலாம் ஏமாத்துற வேலை. அது எல்லாம் சிவன் செய்யுது. அவர் 2 பொண்டாட்டி வச்சிருந்தாருன்னா, ஒரு பொண்டாட்டி வச்சிருந்தா, நைட்டி போட்டு வச்சிருந்தாருன்னா, உட்கார வச்சிருந்தாருன்னா, ஊர்ல விட்டாருன்னா வச்சிருந்தாருன்னா, எது பண்ணாலும் தெரியாது. காசு அவங்க வாங்கினாலும் தெரியாது, இது வாங்கினாலும் தெரியாது, அதான் கண்ணு தெரியாது. அதுக்கப்புறம் எதுவும் தெரியாது. அந்த மாதிரி நீங்க வாழறதுன்னு உங்களுக்கு ஒரு நெருக்கடி ஏன் அப்படி கொடுக்குறான் கடவுள்? நீங்க போனாலும் தப்பு இல்லை நாக்கும். அப்படிதான் அந்த அதாவது இந்த வினையை ஒழிக்கிற இடத்துல மட்டும்தான் சைவம்லாம். இப்ப தெரிஞ்சு அவரு நம்ம பேர் என்ன கண்ணப்ப நாயனார் அசைவம் கொடுத்தாருன்னா அவரை மாதிரி உங்களை நினைச்சிக்க முடியுமா? யாரையாவது கண்ணு நோண்டுங்களா? நீங்க உங்க கண்ணை நோண்டுவேன் அப்புறம் மாட்டேன் நானு. யாராவது நோண்டுற அளவுக்கு வருவீங்களா நீங்க? அவ்வளவு லெவல்ல நீங்க பேசுறத விட்டு அசைவம் அவருதான் சாப்பிட்டாரு நீ சொரிவான் எவ் புண்ணாக்கு உனக்கு அசைவம் அவரை காட்டுறது அவரை மாதிரி கண்ணை நோண்டுறதுக்கு உனக்கு மூளை முதல்ல வேலை செய்யுமான்னு கேட்பேன் நான். கேட்கிட்ட அங்க அவுட் ஆயிடுவான்ல. அதனால பெரிய சித்தர்கள் தான் அசைவம் சாப்பிடுவாங்க. அது அங்க உங்க கூட ஒரு பேய் உட்காந்துக்குது, அதுக்கு தானே நாங்க சாப்பிடுறோம். நீங்க வந்தீங்கன்னா பரவாயில்ல சார், உங்க கூட ஒரு பேய் வரும், அதுக்கு கொடுத்தாதான் அது போவோம். உங்களை காப்பாத்துறோம். நான் உங்களுக்கு தெரியாம உங்களுக்காக நான் அசைவத்தை வாங்கி உள்ள போட்டு அந்த பேயை ஓட்டணும். இப்படி சாப்பிடுவாங்க. என்ன தெரியும் உங்களுக்கு? அதுல உங்களுக்கு ஏதாவது காரண காரியம் தெரியுமா? அவங்க தான் முக்காலமும் தெரியல. அவங்க போய் சாப்பிட்றாங்க சாப்பிடலன்னு கணக்கு எழுதினீங்கன்னா அந்த கணக்கை உங்களுக்கு யார் சொன்னா? நீங்க ஏன் அதை பேசுறீங்க? நீங்க சாதாரண ஆள், உங்களுக்கு தான் பொய் பேச்சு வாழறீங்க. அதுல சுரண்டி வாழலாமா, இதுல சுரண்டி வாழலாமா, கோயில் கட்டி சுரண்டி வாழலாமா, சித்தர்கள் பேர்ல சம்பாதிச்சு வாழலாமா, டொனேஷன் போடலாமா, இதுக்கு பண்ணலாமா, அது பண்ணலாமா, இது பண்ணலாமான்னு ஏமாற்றி வாழறதுக்குள்ள இருக்கிற நாம விவாதம் தத்துவம் பேசுறதுக்கு என்ன தகுதி இருக்குது? அல்லது அது சரி இது சரியில்லைன்னு சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது? அதெல்லாம் கிடையாதுல்ல. அந்த இடத்துல அந்த மனநிலைக்கு விரிஞ்ச பிறகு அதுல அசைவம் இல்லை சைவம் இல்லை, ஒரு இதுவும் இல்லை. அப்ப இந்த இடத்துல பேசுறதுக்கு அது நாம எல்லாரும் பேசுறதுக்கான வேலையே அதுல கிடையாது. அதுதான் நான் சொல்றது. எல்லாம் கடவுள் செயல்னு எப்ப தெரிய வரும்? இப்ப என்னால முடியுதுங்கிறது நாம செய்யறோம், நான் ஒழுக்கமா இருக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருப்பான். நான் தப்பு பண்ண போனதையும் தப்புன்னு இல்லை, அது நீ சரியானவன் தாண்டான்னு கொண்டு வர்ற இடம் தெரியும். அந்த இடத்துக்கு நீங்க வரவே முடியாது. இப்போ அந்த இடத்துக்கு வராம விடுதலை கிடையாது. அதாவது வினையை ஒழிக்கிற இடத்துல இந்த கொலை களவு காமம்லாம் இது இல்லாம யாரும் இல்லை. தப்பு இல்லாம நாம வினையை ஒழிக்கிறது தான் பிறந்திருக்கிறோம். இதுதான் வள்ளலார் சொல்றது, இதுதான் பாம்பனார் சொல்றது, இதுதான் திருஞான சம்பந்தர் சொல்றது. ஏதோ ஒரு புள்ளி அவங்களுக்கு இல்லாம வரல. நீங்க ஒன்னா பெருசா என்னது இது ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த எல்லாம் உங்களுக்கு போச்சு தான், யாரும் இல்லைன்னு இல்லை. ஆனால அவங்களுக்கும் மன வருத்தம் அவருக்கு ஒரு பாட்டுல மூடிட்டாரு, எனக்கு 10 பாட்டு ஆச்சுன்னு ஒரு பெரிய ஆள் நினைக்கலாமா? நீங்க நினைக்கிற பெரிய ஆள் நினைக்கலாமா? அப்ப என்ன மாதிரி தானே அவரும் உங்களை மாதிரி தானே அவரும் நினைக்கலாம். அதுவும் நினைக்க முடியாது, இதுவும் நினைக்க முடியாது. எப்படிதான் நினைக்கிறதப்பா? உங்களுக்கு அதை பெருசா நினைக்கும் போது அவர் கடவுள் தான், நான் இல்லைங்கல்ல. ஆனா ஒரு சின்ன பையன் மாதிரி வருத்தப்பட்டாரா இல்லையா? ஒரு பப்பூர் மிட்டாய் கொடுக்குற பையன் மாதிரி வருத்தப்படுறாரா இல்லையா? வருத்தப்படுறாரு இல்ல. அப்ப இது எங்க இருந்து வருதுன்னு அப்படிதான் நான் கேள்வி. அதனாலதான் யதார்த்தத்துக்குள்ள நாமும் இதுக்குள்ள ஒரு வருத்தத்துக்குள்ள இருந்து என்ன இந்த மாதிரி ஒரு சூழல்ல எனக்கு புரிய வைக்கிறான்னு நினைக்கிற இடம் வரணும். அங்க அது வினை கிடையாது. வினை இல்லாம அவங்க பிறந்தாங்கன்னு சொல்லக்கூடாது, வினை இல்லாம ஆக்குறான்னு சொல்லணும். அதுக்குள்ள இடைவெளி தெரியணும்னா உங்களுக்கு நீங்க அனுபவிக்கணும். அதுக்குள்ள ஏதோ அந்த சொற்பொழிவாளம் தத்துவம் படிக்கிறவங்க புண்ணாக்கு அதெல்லாம் கிடையாது. அதுக்குள்ள எனக்கு எந்த இடத்துல தப்பு இல்லாத மனநிலையோடு வாழ நினைக்கிற என்னை ஒரு தப்புக்குள்ள நிக்க வச்சு தீ குளிக்கிற மாதிரி ஒரு தவம் பண்ண வைக்கிறான்றது யாருக்கு தெரியும்? யாருக்கு? நல்லவங்களா வாழ்ந்து ஆன்மீகத்துக்கு வராங்கல்ல அவங்களுக்கு தான் தெரியும். நான் நாயன்மார்க்கா தெரியும்னு சொல்றேன். நிறைய பேர் கோயில்ல நான் இந்த போக்குல ஒண்ணுமே தப்பு பண்ணல, என்ன கடவுள் இப்படி சோதிக்கிறாங்கல்ல, அவங்க இப்ப என்ன தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்கிறத புரிய வைக்கிறது யாரு? அவங்க உலகத்துல போடுற பட்டியல். அதுக்கு தான் நான் இப்படி ஒரு உதாரணம் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன்னா, இந்த கல்யாணம் ஒரு விஷயம் வருது இல்ல சார், இப்ப நீங்க இது கூட உங்களுக்கு ஓதாது உணர்ந்திருக்கு. இப்படி ஒரு உதாரணம் புரியும். ஒரு காலத்துல சங்க காலம் வச்சிங்களேன், பாட்டுல சங்க காலத்துல நடந்தா இல்லையானா அதுக்கு முன்னாடி எல்லாம் 5% இந்த வரலாறுலாம் விட்டுருங்க. ஒரு பாட்டுல எழுதுறேன்ல, இப்ப நீ ரொம்ப சூடாலாம் பால் சாப்பிடாத, தொப்பு முடிஞ்ச உடனே காப்பி எல்லாம் ரொம்ப சூடா சாப்பிடாத, நான் உன் இதயத்துல இருக்கிற இல்லையா வந்துடக்கூடாது அப்படின்னா பாட்டு எழுதிக்கிறாங்கல்ல.
என்ன சார்? ஆமா, பாட்டு இருக்குது. வெய்துண்டல் வேபாக்கு அறிந்துன்னு திருக்குறள் சங்க இலக்கியம் நிறைய இருக்குது. அப்படின்னு என்ன அர்த்தம்? மனசுக்குள்ளேயே அவங்க இருக்கிறாங்க, நான் அவங்கள நோவடிக்கிறார். அதே தான். என்ன அர்த்தம்னா, அப்ப தாலி தேவையில்ல, நினைச்சிட்டாலே அவனோட அவங்க வாழ்வாங்க, அவங்க வரலனாலும் அவங்க செத்து போயிடுவாங்க. இப்படிதான் நம்ம காரைக்கால் அம்மையாரும் பாக்குறோம், திலகவதியாரையும் பாக்குறோம். இது வரைக்கும் அப்படி நாம கட்டி அமைச்சிருக்கிறோம்ல, நாம அமைச்சோம், அது வரலாறு வருது. இப்போ தாலி கட்டல அப்படின்னா 2 பேரும் தெளிவா பிரியறதுன்னு ஒரு 50% பெண்களும் ஆண்களும் அலையறாங்களா இல்லையா? இல்லைன்னா சொல்லக்கூடாது, கொண்டுடணும். 50% ஆண்களும் பெண்களும் அலைய விட்டு மனசுல தெளிவா குற்றம் நடத்திட்டு பிரியறதுக்கு இந்த சமூகம் வாய்ப்பா இருக்குதா இல்லையா? அது ஃபுல்லா வேற இருக்குது. அப்ப 90% கொடுக்கலாங்கிறாரு அவர். நான் வெறும் 50% கொடுத்தா தப்பு, அது 90% கொடுங்கலாம் அப்படிங்கிறாரு அவர். இது பரவாயில்ல சார், நீங்க எல்லாம் கோர்ட்டு விஷயமா வெளியே சொல்றீங்க. வெளியே தெரியாத ரகசியமா தான் கல்யாணம் தாலின்னு ஒண்ணு இல்லை அப்படிங்கிறதுக்காக என்ன விஷயம் பண்ணியிருந்தாலும் அதுக்கு நான் வெளிப்படையா நாங்க வரமாட்டோம்னு பல விஷயம் அக்கப்போர் உண்டு. இந்த மனநிலைங்கிறது இதுக்குள்ள நீ அதை ஏத்துக்கிறையா, நீ ஏத்துக்காம வெளியே வரையாங்கிறதான் வினையை வெற்றி கொள்றது. இதுக்குள்ள இது வெறும் பெண்ணாசை ஆணாசையில மட்டும் இல்ல, இது மண் ஆசையிலையும் பொன்னாசையிலையும் எல்லாத்துக்குள்ளேயும் இந்த மெத்தட் உண்டு, இந்த மீட்டர் உண்டு. மனநிலை ரீதியா நீ அதுல எத்தனை பேரு நிக்கிறாங்களோ அவங்கெல்லாம் இந்த ஆன்மீகத்துக்குள்ள அவங்களுக்கு மட்டும்தான் இந்த வார்த்தை தெரியும். கடவுள் காப்பாற்றுகிறாருங்கிற வார்த்தையோட அர்த்தம் அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், வேற எவனுக்கும் தெரியாது. மற்றவங்களும் அயோக்கியம் தான் அதை பேசுறான், அது வேற. ஆனா தெரியுது, அதுக்குள்ள இருக்கிறான். இழந்து போகாத வாழ்வுன்னு சொல்றதெல்லாம் இந்த பாமன் சாமி சொல்றாருன்னு படிப்பீங்களா, சண்முகத்தர் இழந்து போகாத வாழ்வை அந்த இடத்துல முத்தையன் போட்டார், சுத்தமானவன்னு போட்டார். ஏன்னா வாழ்க்கையில இழப்புக்குரிய தவறுக்குள்ள இருக்கிற விஷயமும் அது தவறானது இல்லை, வினை கழியதற்கான உன்னுடைய மனநிலையாக சரிபார்க்கப்பட்டது அப்படின்னு வரணும் சர்டிபிகேட். அந்த இடம்லாம் எங்க வரும்? என்னுடைய போன பிறப்பு ஆசையில இந்த பிறப்பு ஆன்மீகத்துல டேலி பண்ணி மேல கொண்டு வர இடமா தெரியும். இதுலதான் நீங்க சித்தர்கள் வரலாறு, மகான்கள் வரலாறுலாம் பார்க்க முடியும். இதுக்குள்ள நீங்க யாரும் அவங்கள பத்தி அவர் இப்படி போனாரு, அவர் அப்படி போனாரு அப்படின்னு சொல்றதுக்கோ, அத நீங்க சொல்றதுனால அதை கேட்டுட்டு நானும் ஒய்யா ஒப்பான் நானும் தலையாடுறதுக்கோ வேலை இல்லை. ஏன்னா கடவுள் அனுபவம் உண்மை. திருஞான சம்பந்தர் தொடங்கி இவ்வளவு பேரும் பொய் சொல்லல. இவ்வளவு பேரும் கடவுளை அனுபவிச்சு ஒரே முறைனா என்ன, இந்த ஆணவம் கர்மம் அப்புறம் என்ன மாயை கடவுள் இந்த நான் என்கிற ஆன்மா, இந்த 5ஐயும் ஏத்துக்கிட்டு இதுல தெளிவா சொன்ன இவ்வளவு கூட்டமும் பொய் சொல்லவில்லை அப்படின்னு நீங்க வந்தீங்கன்னா தான் இந்த திருஞான சம்பந்தர் அதை சொன்னார், இந்த வள்ளலார் உதை சொன்னார், அப்புறம் பாம்பன் சாமி ததை சொன்னார்னு சொல்ல மாட்டீங்க. இதுக்குள்ள இவர்களுடைய அடிப்படையும் எவ்வளவு தெளிவானதுன்னு அப்பதான் வரும். அப்பதான் ஓதாது நீங்க படிக்காம வந்தவனும் படிச்சு வந்தவனும் கடவுள்கிட்ட மாணிக்க வாசக சொன்ன மாதிரி நிற்பான். எப்ப நிற்பான்? ஏன் மனநிலை ரீதியா நான் தெளிவாகாம, அதுதான் ஓதாது உணர்தல் அப்படிங்கிறது. நீ படிச்சு தெரிஞ்சு வந்தாலும் இல்ல. அதனாலதான் வள்ளலார் இப்படி போட்டார், அகத்தே கருத்து புறத்தே வெளுத்து இருந்த உலகர் அனைவரையும் சகத்தே திருத்திட. ஏன் அதுக்கு அர்த்தம்? அதுக்கு என்ன அர்த்தம் தெரியல. வெளியில நல்லா சிவப்பா வெள்ளையா இருந்துகிட்டு உள்ள பொய்ய சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறியே, உன்னை நான் திருத்த வந்தம்பான்னு அவரு சொல்றார். அப்ப என்ன அர்த்தம்? மனது கருப்பானவனை திருத்துறதுன்னு அர்த்தம். இப்ப நீங்க அங்க போய் படிச்சு திருந்துவானா படிக்காம திருந்துவானா, அவன் வாழ்க்கையில அது அந்த இடத்துக்கு வந்தாதான் படிச்சு வர்ற ரோடும் படிக்காம வர்ற ரோடும் ஆதாரத்துக்கு வந்ததுன்னு அர்த்தம். அங்கதான் எனக்கு பிரைட்னஸ் அல்லது ஒளி. மற்ற எந்த யோகாவில் இப்ப வர்ற ஒளி ஒரு காலத்துல சுருங்கிடும். யோகாவில் ஒரு வரும், அதுல கூட இன்னும் ரொம்ப பெருசா சொல்லுவாங்க. அதுல சில பேர் என்ன சொல்லுவாங்க, குண்டிலியை எழுப்பி
மூஞ்சில கொண்டாந்தா பிரகாசமா இருக்கும். சரி, ஆம்பளைங்கெல்லாம் சொல்லிட்டீங்க, பொம்பளைங்களுக்கு என்னத்தையா சொல்றதுன்னு கேட்பேன் நான். அது எனக்கு இன்னும் சொல்லலை யாரும், அந்த மாதிரி சொல்லலை. யாரும் சொல்லிக்கிறாங்களா உங்களுக்கு? ஏன்னா அப்ப பொம்பளைங்க என்ன வீணா? காரைக்காலமையார் எதை போனாங்க? ஏன் அவங்க தான் தவசி, பெரும் தவசி. அந்த அம்மா தான், திருமூலர்லாம் அப்புறம்தான். உலகத்துல யாருக்கு முன்னாடி அவங்க தான். அதாவது தலைகீழா நடந்தாங்கன்னு பேர் சொல்றோம்ல, அதை உடனே நீங்க தத்துவமா எழுதுவாங்க. காலால் நடத்தல் என்றால் காற்றால் நடத்தல், அது யோகம். அது எல்லாம் ரைட்டு தான், நான் வேணான்னு சொல்லல. அப்படி ஒரு ஆளை பார்த்தீங்களா இல்லையா? அப்ப அவங்களுக்கு குண்டலி எழுந்துச்சா என்ன எழுந்துச்சுன்னு என்னத்த சொல்லுவீங்க? குண்டலினா இவங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அது ஒரு மனைப்பாம்பு. அது எப்படின்னு கேட்டீங்கன்னா ஆணினுடைய ஒரு, அதாவது கருத்துரிய அந்த என்னது ஆற்றல் அதுதான் அப்படின்னு ஆணுக்கு மட்டும்தான் இவங்க. இப்ப பெண்ணுக்கு உண்டா இல்லைன்னு நீங்க எப்ப சொல்லுவீங்க? ஆமா சார், இப்படி ஒரு கேள்வி இருக்குதா அப்படிங்களா நீங்க? அப்படி இல்லைன்னா காரைக்கால் அம்மையார பெரிய ஆள அவங்க தான் நடராஜரை கொண்டாடுறாங்க. அதுக்கப்புறம் திருமூலர் கூத்து தரிசனம் பேசுனது திருமூலர், திருவாலங்காட்டு நடராஜரை பேசுனது காரைக்கால் அம்மையார். அதுக்கு முன்னாடி யார் பேசினா? அதுக்கு முன்னாடிலாம் யாரும் பேச. கூத்தை பத்தி பேசின இந்த 2 பேரும் கண்டிப்பா இறைவனுடைய இயக்கத்தை, நீக்கமர நிறைந்திருக்கிற இறைவனுடைய இயக்கத்தை பார்த்தவர்கள். அப்படி பார்க்கறாங்க அப்படின்னா வெறும் காத்து அதான் நீங்க வந்தா அது தானா ஏறுது. எப்படி அம்மா வெந்தயத்தை போட்டு சொல்ற தோசை நைஸா இருக்குது, நீங்க சயின்டிபிக்கா அத்தக்கலைக்கு பெர்மாங்கனேட்ட போறதா, சோடியம் பெர்மாங்கனேட்ட போறதா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட்ட போறதா, கால்சியம் நைட்ரேட்டோ எத்தை போட்டு சாவடிக்கிறது நீங்க பார்க்காம காரியத்தை போட்டு கொள்றதா அல்லது காரியவாதியா கொள்றதான்னு நீங்க பாக்குறதெல்லாம் விட்டுட்டு எளிமையா இந்த விஷயம் பண்றாங்களா இல்லையா? நீங்க படிச்சு அவன் பண்றதுக்கு இவங்க படிக்காம பண்ற மாதிரி தான். காரைக்கால் அம்மையார் கடவுள்கிட்ட இருந்தா அவரு எழுப்பி கொண்டாந்து எங்க வரணுமோ வர வைப்பார தவிர, நீ எழுப்பி போனா கடவுள் காணாம போயிடுறாரு. அப்படிங்கறதுதான் இந்த 2க்குள்ள இடைவெளி. விறகு வச்சு சோறு ஆக்குறது பிடிக்குமா, குக்கர்ல சோறு ஆக்குறது பிடிக்குமா? 2 சோறும் ஒண்ணுதான். சரி, இங்கேயா பரவாயில்ல, விறகு வச்சு நீங்க தட்டுல அரிசியை போட்டு அது மேல டக்கன், அதாவது ஒரு தட்டை போட்டு மூடி அதுலயே தண்ணி இருக்கிற மாதிரி சாப்பிட்றது ஒரு முறை, அதுல தண்ணியை வடிச்சிட்டு சாப்பிட்றது. நம்ம ஊர் ஜனங்களுக்கு முக்கால்வாசி தமிழ்நாட்டுல வடிச்சிட்டு சாப்பிட்டாதான் மாநில சாப்பாடு பிடிக்கும். என்னதான் வந்தாலும் அதுல பிடிக்காது. சரி பரவாயில்ல, நீங்க சத்துங்கிற பேர்ல சொல்லி இல்லைங்க அந்த தண்ணியை விட்டுறாதீங்க, அதுலயே இருக்கிற மாதிரி வச்சு சாப்பிடுங்க நம்ம கத்து கொடுத்தா கூட சில பேருக்கு அந்த வீட்டுல ஆக்கினாதான் பிடிக்கும், குக்கர்ல ஆக்கணும், அதையும் ஸ்டவ்ல கொஞ்சம் ஆக்கி அதை எடுத்தாதான் பிடிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மனநிலை மாறுதா இல்லையா? இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் எப்ப தெரியுது? மனநிலை சார்ந்துதான் தெரியும். சத்துல அது நல்ல தம்பா, அது நீ ஒன்னும் வேணான்னு சொல்லாதன்னு சொன்னாலும் மனநிலை ஏத்துக்கிறேன்னா அவனுக்கு சாப்பிட பிடிக்கல இல்ல. எத்தனை பேர் வீட்டுல குக்கர்ல வச்சு சாப்பிட, அது பேர் என்ன, அந்த எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வச்சு சாப்பாடு பிடிக்குது ஆம்பளைங்களுக்கு, பழைய ஆம்பளைங்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. பழைய இந்த தலைமுறை விடுங்க, தலையை வச்சே அவன் சாப்பிட்டு போறான். அது இல்ல உங்களுக்கு அது பிடிக்குதா? ஸ்டவ் குக்கர்ல வச்சது ஏன் பிடிக்க மாட்டேன்? இவ்வளவு பாலிடெக்னிக் பிரின்சிபால், இவ்வளவு அறிவியல் தேர்ந்து அதுல வச்சு கொடுத்தா நேரம் மிச்சமாகும். அது இல்லம்மா இண்டக்ஷன்ல வச்சு கொடுத்தாலும் வேணாங்கிற, அப்புறம் எலக்ட்ரிக் ஸ்டவ்ல வச்சு கொடுத்தா அப்புறம் மனநிலை பாதிக்க வருதா இல்லையா? இல்லைங்க எனக்கு அப்படி சாப்பிட்டு தான் பழக்கம் அப்படிங்கிறீங்க. இல்ல அம்மா கையில தண்ணி யூஸ் பண்ணாங்களோ அந்த தண்ணி எடுத்துன்னு வர முடியுமா? இப்ப எடுத்துன்னு வர முடியாதுல்ல. நம்ம தாத்தா பாட்டி காலத்து தண்ணி இப்ப கிடைக்கவே கிடைக்காது. அப்புறம் எந்த தண்ணியில நான் சோறாகிட்டு, இந்த படியாரத்தை போட்டு வச்ச தண்ணியில தான் சார் நாங்க சோறாகிட்டுங்கிறோம். அந்த சோத்துக்கு இந்த கூத்தா சார் அப்படின்னா நீங்க எவ்வளவு விஷயத்துல இருந்து வெளியே உள்ள போய் அதை படிச்சு இதை புரிஞ்சு மொத்தத்துல சாப்பிட்டுட்டு எப்பா என் கொஞ்சம் என் மனசு பிடிச்ச மாதிரி என்னை விட்டுருப்பா, என்ன ஏன்பா தொல்லப்பட, ஏதோ நடுவில் ஒரு பாட்டை சொல்றாங்க என்னையே பூச்சிக்கிட்டு இந்த மாதிரி தொல்லை பண்ணாதப்பா அப்படிங்கிற மாதிரி இதை விட்டுருப்பா அப்படிங்கிறீங்க இல்ல. அது என்ன விஷயம் அப்படின்னா, என் மனம் ஒழுங்குபடுறதுக்கு இது ஒத்துழைக்கணும். எது? என் உடம்புக்கு நான் போடுற விஷயம் இது அதை சேர்ந்தது, அது இதை சேர்ந்தது. இப்படிதான் நீங்க அதை வளர்ந்து வளர்ந்து மனம் தெளிவா இருந்து அதுக்குள்ள நான் வாழ்வேன்னு சொல்லிட்டதான் உங்க வினை தீர்க்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவான். அதுதான் புருஷன் முண்டாட்டி கல்யாணத்துக்கு நான் சொன்னது. மனம் தெரிஞ்சோ தெரியாமல போயிடுச்சுப்பா, அதுக்கப்புறம் 2 பேர் பக்கம் என்ன தப்புன்னு பார்க்கணுமே தவிர இதை விடுறது அதை விடுறதுன்னு பண்ணீங்கன்னா அது தப்பு. 2 பேர் பக்கம் திருத்துறது, அது ஆம்பளை தப்பு பண்ணாலும் திருத்துறது, பொம்பளை தப்பு பண்ணாலும், அப்படி வந்தாதான் வினை கழியும். அவங்களுக்கு தான் அந்த எது நாம வாழ்க்கை நம்ம பிறப்புல எது மேல வர்றது அப்படின்றது தெரியும். அப்பதான் அதுக்குள்ள இவங்க பண்ற தப்புல இருந்து நீ மனநிலை ரீதியா தப்பு பண்ணலப்பா, உன்னை நான் பாத்துக்கிறேன், உன்னை நான் வாழ வைக்கிறேன், காரைக்கால் அம்மையாருக்கு சொல்ற மாதிரியும், திருமூலருக்கு சொல்ற மாதிரியும், திருஞான சம்பந்தருக்கு சொல்ற மாதிரியும், வள்ளலாருக்கு சொல்ற மாதிரியும் கடவுள் விஷயமாக நாம் உண்மையை அனுபவிக்க முடியுமே தவிர
அப்பதான் ஆதாரம் என்கிற பெரிய கடவுள் நிலைக்கு இந்த 5 விஷயமாக சொல்லுகிற அடிப்படைகளில் வந்தால்தான் அதுல சேர முடியுமே தவிர உலகத்துல 1000 இருந்தாலும் நீங்க போங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இங்க வாங்கங்கிற மாதிரி ஒண்ணு நிக்கும். அது நாம ஏற்படுத்துறது இல்ல. அந்த இடத்துக்கு வர்ற வரைக்கும் அது அந்த அந்த விஷயத்துக்குள்ள நாம போவோம் வருவோம். ஆனா போடுறதும் கடவுள் தான், வந்து நிக்கிறது இடமும் கடவுள் தான். இதுக்குள்ள வரும்போது எல்லாம் இருப்பதும் தெரியும். அதுதான் ஆதாரம் ஆகிய இதுக்குள்ள என்ன இல்ல, டார்க்னஸ் இல்ல, இருட்டு இல்லாம எல்லாமே எனக்கு வெளிச்சமா தெரியுமே தவிர இல்லாத ஒண்ணு இல்ல. அப்படிங்கறதான் ஓதாது உணர்ந்திட ஒளியளித்து எனக்கே ஆதாரமாகி அருட்பெருஞ்சோதி என்பதனுடைய விளக்கம் என்பதை சொல்லி இந்த அளவிற்கு தந்து நிறுத்திய திருவர்களுக்கும் குருவர்களுக்கும் நன்றி. நன்றி.